நாளைக்கு ஹிஸ்டரி எக்ஸாம் தானே? ஆமா. படிக்கலையா நீ? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டமா. அப்படியா? எங்க ஹிஸ்டரி புக் எடுத்துட்டு வா. நீ படிச்சியா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மா எடுத்துட்டு வா. 2-3 கேள்விதான் கேட்பேன். கரெக்டா பதில் சொல்லிட்டினா விட்டுருவேன். இந்த புக்கு கேளு. இந்தியாவின் இரும்பு பெண்மணி யார்? Who is the Iron Lady of India? இந்திரா காந்தி. கரெக்டா சொல்லிட்டியே. அவங்கள ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? தெரியலமா. அவங்கள பத்தின கதையை உனக்கு சொல்லவா? சொல்லுங்கம்மா. இந்திரா காந்தி அப்படின்னா யாருன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு, இந்தியாவோட இரும்பு பெண்மணி, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இப்படி நிறைய பெருமைகள் இவருக்கு இருக்கு. அதையும் தாண்டி இவரை பத்தி சொல்ல நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இவங்க குடும்பமே மிகப்பெரிய அரசியல் குடும்பம். பரம்பரையா இப்ப வரைக்கும் இந்திய அரசியல்ல மாபெரும் தாக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் இவங்க குடும்பத்தோட ஆதிக்கம் இல்லாம இந்திய அரசியலே கிடையாது அப்படின்னா பாத்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சியில இவங்க குடும்பம் இருந்தது போய் இன்னைக்கு இவங்க குடும்பம் தான் காங்கிரஸ் கட்சியோட முகமாகவே மாறி இருக்கு. இன்னமும் நேருவை பத்தி ஆளுங்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க குடும்பம் இந்திய அரசியல்ல தாக்கத்தை உண்டு பண்ணி இருப்பாங்க? அரசியல் குடும்பத்துல பிறந்த இந்திரா காந்தி எப்படி இந்தியாவோட இரும்பு பெண்மணியா ஆனாங்க? முதலா எப்படி இந்திரா காந்தி அரசியலுக்குள்ள வந்தாங்க? இவங்க அரசியல்ல முதலா வகிச்ச பதவி என்ன? அந்த அளவுக்கு இவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க? 4 முறை பிரதமரா பதவி வகிச்சிருக்கிறாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்திய மக்கள் பெரும்பாலானவர்களோட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே அடுத்த தேர்தல்ல மக்கள் இவரை அரியணையில இருந்து இறங்க வச்சாங்க. அப்படி இருந்தும் அடுத்த சில வருஷங்கள்ல இந்திரா காந்தி திரும்ப பிரதமரானது எப்படி? இந்திரா காந்தி இவ்வளோ வெறுப்புக்கு ஆளாகியும் மறுபடி மக்கள் எப்படி இவருக்கு ஓட்டு போட்டு மறுபடி ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க? பங்களாதேஷ் எப்படி உருவாச்சு? இந்திரா காந்தி பிரதமராக இருந்தப்ப நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்பு சோதனை, இந்தியாவில் இருந்த காலிஸ்தான் தீவிரவாதம், அதை இந்திரா காந்தி எப்படி கையாண்டாங்க? ஒரு கட்டத்தில் காலிஸ்தான்களுக்கு ஆதரவாக இருந்த இந்திரா காந்தி எப்போ அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னா என்ன? பொற்கோவில்ல இந்திய ராணுவத்துக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் நடந்த போர், இதுல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா? இப்படி நிறைய விஷயங்களை விரிவா இந்த சீரீஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியோட முடிவு எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இந்திரா காந்தியோட மெய் பாதுகாவலர்களே அவங்கள சுட்டுக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்படி நம்மளோட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க பண்ண சாதனைகள், அவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அவர் மக்கள் மனசுல அழுத்தமா இடம் பிடிச்சதுக்கான காரணங்கள், அவர் செஞ்ச சில மோசமான விஷயங்கள், அதோட விளைவுகள்னு இன்னும் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். பிரதமர் இந்திரா காந்திக்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த பியான் சிங் தன்னோட துப்பாக்கியை எடுத்து இந்திரா காந்தியை நோக்கி துப்பாக்கியால சுடுறாரு. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? சுட்டு தள்ளு. பியான் சிங்கோட ரிவால்வர்ல இருந்து வந்த தோட்டா இந்திரா காந்தியோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள போகுது. இந்திரா காந்தி தன்னோட முகத்தை மறைக்க நினைச்சு தன்னோட வலது கையை உயர்த்துறாங்க. அப்போ பியான் சிங் இன்னும் 2 வாட்டி இந்திரா காந்தியை நோக்கி துப்பாக்கியால சுடுறாரு. இந்த தடவை அந்த தோட்டாக்கள் இந்திரா காந்தியோட மார்புலையும் இடுப்புலையும் பாயுது. சம்பவ இடத்துல இருந்து 5 அடி தூரத்துல நின்றுட்டு இருந்த சத்வந்த் சிங் இந்திரா காந்தி விழுறத பார்த்து முதல்ல அதிர்ச்சியாகி என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ சத்வந்த் சிங்கை பார்த்து கத்தின பியான் சிங் சுடு சுடுன்னு கத்தி இருக்கிறான். உடனே தன்னோட கையில வச்சிருந்த துப்பாக்கியால இந்திரா காந்தியை நோக்கி 25 முறை சராமாரியாக சுட்டு தள்ளுறான் சத்வந்த் சிங். கிட்டத்தட்ட 30 குண்டு உடம்புல பாஞ்சு சரிஞ்சு விழறாங்க இந்தியாவோட இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. பியான் சிங் இந்திரா காந்தியை துப்பாக்கியால சுடத் தொடங்கி 25 நொடிகள் ஆகியும் அங்க இருந்த மற்ற பாதுகாப்பு படையினர் கிட்ட இருந்து எந்த விதமான எதிர் தாக்குதலும் இல்லை.
எல்லாரும் அதிர்ச்சியில அப்படியே நின்னுகிட்டு இருந்தாங்க. சத்வந்த் சிங் சுடுறப்பதான் முதல்ல இந்திரா பின்னாடி இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வர் தயாள் முன்னோக்கி ஓடத் தொடங்குறாரு. இந்திரா காந்தி பக்கத்துல போற சமயத்துல சத்வந்த் சிங் சுட்ட குண்டுகள் ராமேஸ்வர் தயாளோட தொடையிலையும் கால்லையும் பாயுது. குண்டுகள் பாஞ்சதுல அவரும் அங்கேயே சுருண்டு விழறாரு. துப்பாக்கி கொடுங்கடா, மேடத்தை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்குடா இப்படி பண்ணீங்க? நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுட்டோம். அதான்டா, எதுக்கு பண்ணீங்க? பொற்கோயில்ல புகுந்து அத்தனை பேரை கொன்னப்ப நல்லா இருந்துச்சா? அதுக்காகவா இப்படி பண்ணீங்க? ஆமா, இனி நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்ல. துப்பாக்கி சூடு நடத்தின பியான் சிங், சத்வந்த் சிங் 2 பேரும் அவங்களோட ஆயுதங்களை கீழே போடுறாங்க. நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சிட்டோம், இப்போ நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிகாரிகள் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அதுல பியான் சிங் உயிர் போகுது. ஐடிபிபி வீரர்கள் பக்கத்துல இருந்த காவலர் அறையில இருந்து ஓடி வந்து சத்வந்த் சிங்கை பிடிச்சு தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இந்திரா காந்தி மோசமான நிலையில இருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று எப்பவும் அங்க நின்றுகிட்டு இருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த டிரைவரை காணல. உடனே இந்திராவோட அரசியல் ஆலோசகர் மாக்கன்லால் போத்தேதார் சத்தம் போட்டு காரை கொண்டு வர சொல்றாரு. சரிஞ்சு கிடந்த இந்திரா காந்திய ஆர்கே தவான், பாதுகாவலர் தினேஷ் பட் எல்லாரும் சேர்ந்து மைதானத்துல இருந்து தூக்கிட்டு வந்து வெள்ளை கலர் அம்பாசிடர் கார்ல பின் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. தவான், போத்தேதார், டிரைவர் இவங்க எல்லாரும் கார்ல முன்பக்கத்துல உட்கார்றாங்க. கார் அங்கிருந்து கிளம்பினதும் சோனியா காந்தி வெறுங்காலோட அம்மா அம்மான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. இந்திரா காந்தியோட நிலையை பார்த்து பதறி போன சோனியா காந்தி கார்ல பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறாங்க. இந்திரா காந்தி ரத்த வெள்ளத்துல இருக்க அவங்க தலைய தன்னோட மடியில சாச்சுக்கிறாங்க. அந்த கார் ரொம்ப வேகமா எய்ம்ஸ் மருத்துவமனையை நோக்கி போகுது. பிரதமர் வீட்டில இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்திரா காந்தி உடம்புல இருந்து வழிஞ்ச ரத்தம் சோனியா காந்தி போட்டிருந்த ட்ரெஸ் முழுக்க பரவி இருந்துச்சு. அப்ப எவ்வளவு ரத்தம் அவங்க உடம்புல இருந்து வெளியேறி இருக்கும். நினைச்சு பார்க்கும்போதே இவ்வளவு கொடூரமா இருக்கே. நேர்ல பார்த்த சோனியா காந்திக்கு அது எப்படி இருந்திருக்கும்? கார் சரியா காலையில 9:32க்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள்ள போகுது. மருத்துவமனையில இந்திரா காந்திக்கு தேவைப்பட்ட ரத்த வகையும் ரெடியா இருந்திருக்கு. எமர்ஜென்சி வார்டு கேட்டை திறந்து இந்திரா காந்தியை கார்ல இருந்து இறக்க 3 நிமிஷம் ஆகுது. அந்த சமயத்துல எய்ம்ஸ் மருத்துவமனையில ஒரு ஸ்ட்ரெச்சர் கூட இல்லை. எப்படியோ ஒரு சக்கரத்தோட இருந்த ஸ்ட்ரெச்சர் ஒன்று ஏற்பாடு செஞ்சு இந்திரா காந்தியை கார்ல இருந்து இறக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. இந்திரா காந்தியோட நிலையை பார்த்து எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்த மருத்துவர்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்பவே பயந்துட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த இருதய நோய் நிபுணரை கூப்பிட்டு இந்திரா காந்திக்கு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இந்திரா காந்திக்கு டாக்டர் குலேரியா, டாக்டர் எம் கபூர், டாக்டர் எஸ் பல்ராம் இவங்க எல்லாரும் உடனடியாக சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரோ கார்டியோகிராம் வச்சு பார்க்குறாங்க. இந்திரா காந்தியோட இதயத்தில் சின்ன அசைவு இருக்கு, ஆனால் இதயம் துடிக்கல. இந்திரா காந்தியோட கண் இமைகள் திறந்து இருந்திருக்கு. மூளை சேதமடைஞ்சாதான் கண்கள் இந்த மாதிரி திறந்திருக்கும். ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போய் மூளையை உயிர் போட வைக்க ஒரு டாக்டர் ஐடியா பண்ணுறாரு. இந்திரா காந்தியோட வாய் வழியா ஒரு குழாயை விட்டு அவரோட மூச்சு குழாயில சொருகி ஆக்சிஜனை செலுத்தி பார்க்குறாங்க. இந்திரா காந்தியை காப்பாற்ற தங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் 80 பாட்டில் ரத்தம் செலுத்தி இருக்கிறாங்க. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாதாரண ரத்த அளவை விட 5 மடங்கு அதிகம். ஆனால் எந்த பலனும் இல்லை. தனது மெய் பாதுகாவலர்களால் சுடப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த இந்திரா காந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏங்க, இந்திரா காந்தி இறந்துட்டாங்களா? இரும்பு மனுஷன் எல்லாரும் கொண்டாடினாங்க, அவங்க முடிவு இப்படி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பாவமா இருக்குங்க. அரசியல் இருந்தாலே அவங்க வாழ்க்கை நாசமாகிடும் போல. காந்தியவே கொன்ன ஊர் தானே இது. ஆமா, ஆனா இவங்க ஒன்றும் மகாத்மா காந்தி இல்லையே. அரசியல்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்படி ஆகாதுல்ல. ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும். இந்திரா காந்தி இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சாலும் எய்ம்ஸ் மருத்துவமனையில 8வது மாடியில இருந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு அவரை கொண்டு போனாங்க. அவரோட கல்லீரல்ல வலது பக்கத்துல தோட்டாக்கள் தொலைச்சிருந்துச்சு. அவரோட பெருங்குடல்ல மட்டும் கிட்டத்தட்ட 12 ஓட்டைகள் இருந்துச்சு. சிறு குடலும் கடுமையா சேதமடைஞ்சிருந்துச்சு. துப்பாக்கி குண்டுகள் அவரோட ஒரு நுரையீரலையும் சேதப்படுத்தி இருந்துச்சு. முதுகு தண்டும் உடஞ்சிருச்சு. அவரோட இதயம் மட்டும்தான் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு இந்திரா காந்திக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் சொன்னாங்க.
மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி தீயா பரவுது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி சொல்லணும்னா இந்திரா காந்தி சுடப்பட்ட செய்தி உலகம் முழுக்க ட்ரெண்டிங் ஆச்சு. எல்லாருக்குமே அவங்க பிழைக்க மாட்டாங்க, இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் உறுதியான செய்தி வராததால் ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. இந்திரா காந்தி தன்னோட மெய் பாதுகாவலர்களால் சுடப்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு பின்னாடி மதியம் 2:23 மணிக்கு அவர் இறந்துட்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அரசு சார்பு ஊடகங்கள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்திரா காந்தியோட இறப்பு பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் எல்லாருக்கும் அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. இந்த சம்பவம் பற்றி பேசிய டாக்டர் குலேரியா, இந்திரா காந்தி இறந்துட்டாருன்னு அப்போவே எனக்கு தோணுச்சு. அதை உறுதி பண்ண ECG எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சங்கரானந்த் கிட்ட நான் இப்போ என்ன பண்ணுறது, இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இந்திரா காந்தியை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்திரா காந்தியோட வாழ்க்கை எவ்வளவு அழகானது, பிரமிப்பானது, பெரும்பாலான பெண்களுக்கு உதாரணமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த இந்திரா காந்தியை ஏன் சுட்டாங்கன்னு தெரியுமா? அடுத்த எபிசோட்ல வரிசையா பார்ப்போம். ஜவஹர்லால் நேருவோ தன்னோட மகளுக்கு பிரியதர்ஷினின்னு பேர் வைக்க ஆசைப்பட்டிருக்கிறாரு. அப்பா தாத்தா 2 பேரோட ஆசையையும் நிறைவேற்றுற மாதிரி பெண் குழந்தைக்கு இந்திரா பிரியதர்ஷினின்னு பேர் வச்சாங்க. இந்திரா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா துடிதுடுப்பா வளர்ந்த பொண்ணு. ரொம்பவே தைரியசாலியா அவங்களோட குடும்பத்தார் இந்திராவை வளர்த்தாங்க. இந்திரா சின்ன வயசா இருக்கும்போது நம்ம நாட்டுல சுதந்திர போராட்டம் எல்லா இடத்துலையும் தீவிரமா நடந்துகிட்டு இருந்த சமயம். அப்ப நேருவை பார்க்க அவரோட வீட்டுக்கு அடிக்கடி காந்தி வர்றது வழக்கம். காந்தி வரும்போதெல்லாம் அவர் மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் காங்கிரஸில் முக்கிய தலைவர்களாக இருந்தவங்களும் நேரு வீட்டுக்கு வருவாங்க. இதனால் இந்திரா காந்திக்கு சின்ன வயசுலேயே காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்களோட பேசி பழகிற வாய்ப்பு கிடைக்குது. அவங்களோட அனுபவத்தை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதையும் இந்திரா காந்தி நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட பழக்கம் மட்டும் செய்யாமல் அந்த சமயத்தில் காங்கிரஸ் நடத்தின சுதந்திர போராட்டத்திலையும் அப்பப்போ கலந்துக்கிட்டாங்க. வெளிநாட்டு ட்ரெஸ்ஸுகளை புறக்கணிக்கிற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டப்ப தன்னோட ஆனந்த பவன் வீட்டோட மொட்டை மாடியில் நின்று தன்னோட வெளிநாட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சு அவங்களோட எதிர்ப்பையும் பதிவு செஞ்சாங்க இந்திரா காந்தி. அப்பா, நானும் உங்க கூட வரேன். நீ எங்கம்மா வர? போராட்டத்துக்கு தான்ப்பா. போராட்டத்துல கலந்துக்கிற அளவுக்கு இந்திரா வளர்ந்துட்டீங்களா? ஆமாப்பா. பொண்ணுங்க யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லையே. இல்ல வயசுல சின்னவங்க நம்ம நாட்டோட விடுதலை போராட்டத்துல கலந்துக்க கூடாதா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சீக்கிரம் கிளம்பி வா, போராட்டத்துக்கு போவோம். தோ உடனே கிளம்பி வரேன்ப்பா. சின்ன வயசுல செசிலியாங்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இந்திரா காந்தியை சேர்த்து விடுறாங்க. இந்திரா காந்தி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறது அவங்க அப்பா ஜவஹர்லால் நேருவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனால் தாத்தா மோதிலால் நேரு இந்திரா காந்தி அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ஸ்கூல்லையே இந்திரா காந்தி படிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்திரா காந்தியை ஸ்கூலுக்கு அனுப்புறதை நிப்பாட்டின அவங்க குடும்பம் அதுக்கு பதிலாக டீச்சர்ஸ் வீட்டுக்கே வந்து பாடம் எடுக்கிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்தாங்க. இந்திரா காந்தி ஹிந்தி, இங்கிலீஷ், உருது இந்த மொழியெல்லாம் படித்தாங்க. இந்திரா காந்திக்கு இங்கிலீஷ் புத்தகத்தில் இருக்கிற கதைகளை அவங்க அம்மா கமலா வாசிக்க அதுக்கு அவங்க அப்பா ஜவஹர்லால் நேரு விளக்கம் சொல்லுவார். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்திரா காந்தி. சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட நேருவை அப்பப்போ பிரிட்டிஷார் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும் போதெல்லாம் தன்னோட பொண்ணு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுவார் ஜவஹர்லால் நேரு. அந்த கடிதம் எல்லாமே பொதுவாக ஒரு அப்பா தன்னோட மகள் நல்லா இருக்காளான்னு கேட்டு நலம் விசாரிக்கக்கூடிய சாதாரண கடிதம் கிடையாது. தன்னோட கடிதம் மூலமா இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவான அணுகுமுறையை தன்னோட மகளுக்குள்ள புகுத்தினாரு நேரு. அவர் இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர் எல்லாமே அவங்க அறிவை வளர்த்தெடுக்கிற விதமா இருந்துச்சு. இந்திரா அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் எங்கம்மா? அதை கொடுத்தா எந்த வேலையும் செய்யாம அதையே 1 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு ரெடியா இருக்கு பாரு, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, லெட்டர் தரேன். மா மா ப்ளீஸ் மா, கொடுங்கம்மா. சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் லெட்டர், இல்லனா கிடையாது.
பின்னாட்கள்ல ஜவஹர்லால் நேரு மகள் இந்திராவுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்ட உலக வரலாற்று காட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல புத்தகமாவே வெளியாச்சு. வீட்டு படிப்பு மட்டும் போதாது அப்படிங்கிறதால இந்திரா காந்திய ரவீந்திரநாத் தாகூரோட மிகவும் புகழ்பெற்ற சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. எந்த அளவுக்கு மிகச்சிறந்த கல்வியை சொல்லி கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒழுக்கமா இருப்பாங்கன்னு இந்திரா காந்திக்கு முன்னாடியே தெரியும். இதனாலேயே அந்த ஸ்கூலுக்கு பயம் கலந்த ஆச்சரியத்தோட போய் சேர்ந்தாங்க இந்திரா காந்தி. இந்திரா காந்தி எந்த அளவுக்கு பாடங்கள் மேல கவனம் செலுத்தி படிச்சாங்களோ அதே அளவுக்கு அவங்களுக்கு கலை மேலையும் ஆர்வம் இருந்துச்சு. இதனாலேயே விஸ்வ பாரதின்னு ஒரு கலை படிப்பையும் படிச்சாங்க இந்திரா காந்தி. சாந்தி நிகேதன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்திலேயே இந்திரா காந்திக்கு அரசியல் மேல ஆசை வந்துடுச்சு. இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அரசியல் குடும்பத்துல பிறந்த இந்திரா காந்திக்கு அரசியல் ஆசை வரலனாதான் ஆச்சரியப்படணும். இந்த விஷயத்துல சுவாரஸ்யமானது என்னன்னா, இந்திரா காந்திக்கு வந்த அரசியல் ஆசைக்கு அப்பா ஜவஹர்லால் நேருவும் அம்மா கமலாவும் தடை போடல. அதே சமயம் அவங்க இந்திரா காந்தியோட அந்த ஆசைக்கு ஊக்கமளிச்சும் வளர்த்திருக்கிறாங்க. அம்மா அப்பாவோட இந்த நடவடிக்கை இந்திரா காந்திக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. இந்திரா காந்தி முதலா ஏத்துக்கிட்ட அரசியல் பொறுப்பு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி போச்சு, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்திரா, சொல்லுங்கம்மா. அம்மாவும் அப்பாவும் காங்கிரஸ்ல உன் வயசு இருக்க பசங்களை சேர்க்க போறோம். ஐ, ஜாலி ஜாலி. அப்போ நானும் அதுல இருக்கேன் தானே? ஆமா, அது மட்டும் இல்லாம அதுல உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பையும் கொடுக்க போறோம். அப்படியா? என்னன்னு சொல்லுங்க. நீதான் அந்த குழுவுக்கு தலைவி. நிஜமாவா? ஆமா, எல்லாரையும் சரியா நீதான் வழி நடத்தணும். சரிம்மா. எங்க குழுவோட பேர் என்னம்மா? நீங்க எல்லாரும் அடங்காத வானரங்களா இருக்கீங்க, அதனால காங்கிரஸோட வானர சேனைன்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். காங்கிரஸ் கட்சியில சிறுவர் சிறுமியர்களை உள்ளடக்கிய அமைப்பு ஒன்றை உருவாக்க கமலா நேரு ஆசைப்பட்டாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்துற பொறுப்பு விஷம்பர்நாத் பாண்டே அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சியோட வானர சேனை அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்ட அந்த அமைப்போட தலைவியா இந்திரா காந்தி நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்புல இந்திரா காந்தி நியமிக்கப்பட்டப்போ அவருக்கு வயசு 13 தான். பாப் கட்டிங் தலைமுடியோட தொப்பி போட்டுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டங்கள்ல பங்கேற்கிறத இந்திரா காந்தி வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்திரா காந்தியோட அப்பா நேருவும் அம்மா கமலாவும் நேரடி அரசியல்ல ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் கமலாவுக்கு ரொம்பவே துடிதுடிப்பான இளைஞர் ஒருவர் அறிமுகமானாரு. அவரோட பேர் தான் ஃபெரோஸ் காந்தி. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற தன்னோட ஆசையை ஃபெரோஸ் காந்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட சீடரா ஃபெரோஸ் காந்தியை ஏத்துக்கிறாங்க கமலா நேரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி நடத்தின எல்லா போராட்டத்திலையும் ஃபெரோஸ் காந்தி மறக்காம வந்து கலந்துப்பாரு. அப்பப்ப கமலா நேருவை பார்க்க அவங்க வீட்டுக்கும் வருவாரு. அப்படி வர்றப்பதான் இந்திரா காந்தியோட ஃபெரோஸ் காந்திக்கு பழக்கம் ஏற்படுது. முதல்ல சாதாரணமா பழகின 2 பேரும் லண்டனுக்கு மேல் படிப்பு படிக்க போற இடத்துல ரொம்ப நெருக்கமாகி அவங்களுக்குள்ள காதல் மலருது. ஃபெரோஸ், நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இந்திரா, சுதந்திர போராட்டத்துக்காக வந்தவனா என்னை நம்பி உங்க வீட்டில் ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டாங்க. நானே இப்படி பண்ணா வேற யாரோ தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா உன்ன மாதிரி நல்லா தெரிஞ்ச ஒரு சூப்பரான பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி தரக்கூடாது? நான் வேற, நீங்க வேற. இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா? அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அம்மா ஓகே சொல்லிட்டா அப்பாவும் சொல்லிடுவாங்க. இல்ல இந்திரா, நீ எதுவும் சொல்லாத. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு, இருந்தாலும் மீதியெல்லாம் நான் பேசிக்கிறேன், விட்டுரு. ஒரு கட்டத்துல இந்திரா ஃபெரோஸ் காந்தி 2 பேரும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்களோட கல்யாணத்துக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்திரா ஃபெரோஸ் காந்தி கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க வேற யாரும் இல்ல, காந்தியும் நேருவும் தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா இருக்குமான்னு காந்தி நேரு 2 பேருக்குள்ளேயும் ஒரு கவலை இருந்திருக்கு. அதனாலேயே இவங்களோட கல்யாணத்தை எதிர்த்தாங்க. காந்தியையும் நேருவையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள இந்திராவுக்கும் ஃபெரோஸ் காந்திக்கும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியா காந்தி நேரு ஆசீர்வாதத்தோட 1942 மார்ச் 26ஆம் தேதி இந்திரா நேருவுக்கும் ஃபெரோஸ் காந்திக்கும் கல்யாணம் நடக்குது. அன்னையில இருந்து இந்திரா நேரு இந்திரா காந்தி ஆகிறாங்க. புதுமண தம்பதிகளான இந்திரா காந்தியும் ஃபெரோஸ் காந்தியும் ஹனிமூன் முடிச்ச கையோட சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் காந்தி வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தை தீவிரப்படுத்தினாரு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நேரு கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டாரு.
கைதுல இருந்து தப்பிக்க ஃபெரோஸ் காந்தி தலைமறைவா இருந்தாரு. அந்த சமயத்துல இந்திரா காந்திக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தலைமறைவா இருந்த லால் பகதூர் சாஸ்திரிய பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு காங்கிரஸ் தலைவர்களோட நம்பிக்கையை பெற்றாரு இந்திரா காந்தி. திருமணம் முடிஞ்சு சில நாட்கள்ல ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினதுக்காக இந்திரா காந்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிடுறாங்க. இதுதான் இந்திரா காந்தியோட முதல் சிறைவாசம். கிட்டத்தட்ட 8 மாசம் இந்திரா காந்தி ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆங்கிலேயர்கள் தயாரானதால ஜவஹர்லால் நேருவோட அரசியல் வேலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அம்மா கமலாவும் இறந்துட்டதால அப்பாவோட அரசியல் அப்புறம் தனிப்பட்ட விஷயங்களை கவனிக்கிறதுக்காக டெல்லியில அப்பாவோடையே தங்கிட்டாரு இந்திரா காந்தி. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்திரா காந்திக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. முதல் பையனுக்கு ராஜீவ் காந்தின்னும் 2வது பையனுக்கு சஞ்சய் காந்தின்னும் பெயர் வைக்கிறாங்க. நீ ஏமா எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்க? பசங்களோட இருக்கலாம்ல. இல்லப்பா, அவங்கள பாத்துக்க ஆள் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைய நான் பார்த்துக்க மாட்டேனா? பசங்களுக்கு தான் நீ தேவை. இல்லப்பா, ஒரு ஆளா நீங்க மட்டும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பசங்க கூட தான் இருக்கேன். அம்மா இல்லையேன்னு பசங்க ஏங்கிடக்கூடாதுமா. ஃபெரோஸ் எதுவும் கோச்சுக்க போறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, ஃப்ரீயா விடுங்க. 2 பசங்க இருந்தாலும் இந்திரா காந்தி எப்பவும் அப்பாவோட தான் இருப்பாரு. இது அவரோட கணவர் ஃபெரோஸ் காந்திக்கு பிடிக்கல. ஆனா அப்பா இந்தியாவோட பிரதமர் அப்படிங்கறதால அவரை கவனிச்சுக்க நான் அவர் கூட தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க இந்திரா காந்தி. இதனால இந்திரா காந்திக்கும் ஃபெரோஸ் காந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இந்திரா காந்தி அப்பாவோட டெல்லியிலையும் ஃபெரோஸ் காந்தி லக்னோவிலையும் தனித்தனியா தங்கி இருந்தாங்க. பிரதமரான நேரு நாடாளுமன்றத்துக்கு போனாலும் சரி, பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, கட்சியோட காரிய கமிட்டி கூட்டத்துக்கு போனாலும் சரி, அப்பாவுக்கு துணையா அவர் கூடவே நிழல் மாதிரி எல்லா இடத்துக்கும் போனாரு இந்திரா காந்தி. இந்திரா காந்தியோட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு கட்டத்துல பிரதமர் நேருவோட அறிவிக்கப்படாத செயலாளர் மாதிரி இருக்கு. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1952ல முதல் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தல்ல நிச்சயம் இந்திரா காந்தி போட்டி போடுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா தன்னோட கணவர் அப்பா 2 பேரும் தேர்தல்ல போட்டி போட்டதால இந்திரா காந்தி அந்த தேர்தல்ல போட்டியிடல. அப்பாவுக்காகவும் கணவருக்காகவும் தேர்தல் பிரச்சாரத்துல இந்திரா காந்தி ஈடுபட்டாங்க. முதல் பொது தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது. திரும்பவும் நேருவே இந்தியாவோட பிரதமரா பதவியேற்கிறாரு. இந்திராவோட கணவர் ஃபெரோஸ் காந்தி ரபேலி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறாரு. தேர்தல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி டெல்லியிலேயே தங்குறாரு ஃபெரோஸ் காந்தி. அப்பதான் இன்னும் பெரிய சிக்கல் உருவாகுது. அந்த சிக்கல் என்ன, அது எங்க போய் முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். எவ்வளவு திமிரு இருந்தா அவ்வளவு பேர் முன்னாடி அப்பா கிட்ட அப்படி பேசுவ? நான் உண்மையதானே பேசினேன். எப்ப பார்த்தாலும் நீ எதுக்கு அப்பா கூடவே சுத்திட்டு இருக்க? அரசியல்னு அப்பா பின்னாடியே சுத்துறதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? எதுக்கு குழந்தை பெத்துக்கிட்ட? தெரியாம பண்ணிட்டேன், ஏன் தப்புதான். தெரியாம பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உங்க அப்பாவையும் அரசியலையும் பாரு. எதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. ஓ, அவ்வளோ ஆகிடுச்சா? பாக்குறேன், எவ்வளோ நாள் இந்த ஆட்டம் நானும் பாக்குறேன். உன்னால முடிஞ்சத பாரு. ராஜீவ், சஞ்சய், அப்பா 3 பேருக்காகவும் தான் பொறுமையா உன் கூட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இந்திரா காந்தி நேரு கூட எல்லா அரசியல் நிகழ்வுகள்லையும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்காங்க. நேருவோட பொண்ணு அப்படிங்கிற முறையில இந்திரா காந்திக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் ஃபெரோஸ் காந்திக்கு பொறாமையை உண்டாக்குது. தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிறாரு ஃபெரோஸ் காந்தி. அதனால அவருக்கு பெரிய அதிருப்தி உருவாகுது. ஃபெரோஸ் காந்திக்கு உருவான அந்த அதிருப்தி முழுசா நேரு பக்கம் திரும்பிச்சு. ஒரு முறை காங்கிரஸ் கட்சியோட கமிட்டியில பேசின ஃபெரோஸ் காந்தி, காரிய கமிட்டி உறுப்பினர்கள் குடும்பத்தோட கூட்டத்துல பங்கேற்க அனுமதி உண்டான்னு கேள்வி கேட்டார். ஃபெரோஸ் காந்தி அந்த கேள்வியை கேட்க காரணம் நேரு பக்கத்துல அவரோட மகளான இந்திரா காந்தி இருந்ததுதான். ஃபெரோஸ் காந்தி இந்த மாதிரி கேட்டதும் காரிய கமிட்டி கூட்டத்திலேயே நேரு மன்னிப்பு கேட்டாரு. ஆனா தன் கணவரோட இந்த செயல் இந்திராவுக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்த சில மாசத்திலேயே காங்கிரஸோட காரிய கமிட்டி உறுப்பினரா இந்திரா காந்தியை ஆக்கி ஃபெரோஸ் காந்திக்கு பதிலடி கொடுத்தாரு ஜவஹர்லால் நேரு. நேருவோட பொண்ணு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சியோட பிரச்சார முகமாவே மாறினாங்க இந்திரா காந்தி.
மாநில சட்டமன்ற தேர்தல்கள்லையும் காங்கிரஸ் கட்சியை ஆதரிச்சு பல்வேறு இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க இந்திரா காந்தி. அவரோட உழைப்பை அங்கீகரிக்கிற விதமா அகில இந்திய இளைஞர் மற்றும் பெண்கள் காங்கிரசின் தலைவரா நியமிக்கப்பட்டாங்க இந்திரா காந்தி. அது மட்டும் இல்லாம தேர்தல்கள்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் சேர்க்கப்பட்டாங்க இந்திரா காந்தி. காங்கிரஸ் கட்சியில ஒவ்வொரு உயர் பதவிக்கும் உயர்ந்துகிட்டே போனாங்க இந்திரா காந்தி. 1959 அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவரா தேர்வு செய்யப்பட்டாங்க. நேரு, காமராஜர், மொராஜி தேசாய் போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கும்போது வயசுல சிறியவரான இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு வந்தது பலருக்கும் ஆச்சரியமாவே இருந்துச்சு. இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியோட தலைவரா உயர்ந்த அதே சமயத்துல கட்சி மற்றும் ஆட்சியில தனிப்பெரும் அதிகாரத்தோட நேரு இருந்தாரு. இந்திரா காந்தி அகில இந்திய காங்கிரஸோட தலைவரான பின்னாடி எதிர்பாராத விதமா ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கினாரு. அது கேரளால இருந்த EMS தலைமையிலான அரச கலைச்ச விவகாரம் தான். இந்த சர்ச்சையில இந்திரா காந்தி சிக்கினாரு. EMS அரச கலைக்க கேரள காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்திய நிலையில கட்சியோட தலைவரான இந்திரா காந்தியும் ஆட்சியை கலைக்க ஆசைப்பட்டாரு. பிரதமர் நேருவுக்கு ஆட்சி கலைப்புல விருப்பம் இல்லாத சமயத்திலேயும் பல்வேறு அழுத்தங்கள் காரணமா EMS அரசு கலைக்கப்பட்டுச்சு. ஜனநாயகவாதியான நேருவே ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு செயலை செஞ்சுட்டாரே அப்படின்னு நிறைய பேர் நேருவை விமர்சிக்க தொடங்கினாங்க. இந்திரா காந்திக்கு கட்சிக்குள்ள கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், பதவிகள், இது எதுவும் ஃபெரோஸ் காந்திக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல குடும்பத்துக்குள்ள மட்டும் இருந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ஆட்சிக்குள்ளேயும் வந்துச்சு. நேருவோட ஆட்சியில் நடந்த காப்பீட்டுத்துறை ஊழலை வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தி தன்னோட மாமனாருக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு ஃபெரோஸ் காந்தி. கிருஷ்ணமாச்சாரி காப்பீட்டுத்துறை அமைச்சராக இருந்த சமயத்திலேயும் ஃபெரோஸ் காந்தி நேருவை தாக்கிறதுக்காக ஊழலை வெளிக்கொண்டு வந்தாரு. ஃபெரோஸ் காந்தி வெளிக்கொண்டு வந்த உண்மையால நேருவோட ஆட்சி மேல ஊழல் கரை படிஞ்சது. அதனால அது தொடர்பா விசாரணை செய்ய உத்தரவிட்டாரு நேரு. ஊழல் புகார் காரணமா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் கிருஷ்ணமாச்சாரி அவரோட பதவியை ராஜினாமா பண்ணாரு. ஃபெரோஸ் காந்தி நேரு இடையே நடந்த பனிப்போர்ல தோல்வி அடைஞ்சது தன்னோட அப்பா நேரு தான் அப்படிங்கறத உணர்ந்த இந்திரா காந்தி ரொம்பவே சோகமாகறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கணவர்கிட்ட இருந்து விலக தொடங்குறாங்க இந்திரா காந்தி. அண்ணா ஒரு டீ. இந்திரா காந்தியின் கணவர் ஃபெரோஸ் காந்தி மாரடைப்பால் உயிரிழந்தார். ஏற்கனவே ஒரு முறை மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது 2வது மாரடைப்பால் உயிரிழந்தார். அடப்பாவமே, என்னங்க இது இந்திரா காந்திக்கு வந்த சோதனை? என்னத்த பண்றது, பாவம் 2 பசங்க வேற இருக்காங்க. அம்மாவும் இல்லை, இப்ப புருஷனும் இல்லை. ஆமா, நேருவும் மக்கள் சேவையிலே பிஸியா இருக்காரு. இனி என்ன பண்ண போறாங்களோ. கஷ்டம்தான். 1960 செப்டம்பர் 7 ஃபெரோஸ் காந்தி உயிரிழக்கிறாங்க. இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தி இடையிலான பிரிவு நிரந்தரமாகுது. கணவர் உயிரிழப்ப இந்திரா காந்தி எதிர்பார்க்கல. மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க இந்திரா காந்தி. கணவரை இழந்த சோகத்திலையும் அவங்க தளர்ந்து போகாம அரசியல் பணிகள்ல தன்னை தீவிரமா ஈடுபடுத்திக்கிறாங்க. பிரதமர் நேருவோட வெளிநாட்டு பயணத்துல அப்பா கூட போறத தன்னோட வழக்கமா மாத்திக்கிறாங்க இந்திரா காந்தி. நேருவோட வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு தலைவர்கள் கிட்டையும் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இந்திரா காந்தி. நேருவோட இந்திரா காந்தி நடத்தின உரையாடல்கள் மூலமா உலக அரசியலையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நேரு கிட்ட இருந்து பல அரசியல் நுணுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்திரா காந்தி. 1964 நேரு பக்கவாதத்தாலும் மாரடைப்பாலும் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டார். அம்மா, கணவர், அடுத்து அப்பா. 1964 மே 27 பிரதமர் நேரு உயிரிழக்கிறாரு. நேருவோட மறைவு இந்திராவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பெரிய இழப்பு. நேரு இறந்த பின்னாடி பிரதமர் பதவிக்கு லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தாரு காமராஜர். நேரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரவையில இருக்கணும்னு ஆசைப்பட்ட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்திய அமைச்சர் பதவியை ஏற்க சொன்னாரு. முதல்ல அமைச்சர் பதவி வேண்டான்னு சொன்ன இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. இந்திரா காந்தி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மாநிலங்களவை உறுப்பினராகவும் இந்திரா காந்தி பதவி ஏத்துக்கிட்டாங்க. மத்திய அமைச்சரவையில இந்திரா காந்திக்கு போதுமான அளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு.
அதோட மட்டும் இல்லாம காமன்வெல்த் மாநாட்டுல தன்னோட சார்பில் பங்கேற்க இந்திரா காந்தியை அனுப்பி வச்சாரு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. முதல்ல எல்லாம் சுமூகமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஸ்வரன் சிங் நியமிக்கப்பட்டது இந்திரா காந்திக்கு சுத்தமா பிடிக்கல. தனக்கு நெருக்கமான துறைக்கான அமைச்சரை தன்கிட்ட சொல்லாம நியமிச்சது இந்திரா காந்திக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் இந்திரா காந்திக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இடையில பனிப்போர் தொடங்கிச்சு. இந்திரா காந்திக்கும் லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இடையில தொடங்கின பனிப்போர் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதுக்கு தமிழ்நாடு தான் முக்கிய காரணமா இருந்துச்சு. தமிழகத்துல நடந்த மொழிப்போர் தான் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்திக்கு நடுவுல இருந்த பனிப்போர் மிகப்பெரிய பிரச்சனையா மாற காரணமா இருந்துச்சு. மத்திய அரசோட ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகம் முழுக்க மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல நடந்துச்சு. பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்த இந்திரா காந்தி உடனடியா தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்தாங்க. போராட்டம் நடத்தினவங்களோட இந்திரா காந்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திணிக்காதே இந்தியை திணிக்காதே, திரும்ப பெறு இந்தி திணிப்பை திரும்ப பெறு, திணிக்காதே இந்தியை திணிக்காதே, திரும்ப பெறு இந்தி திணிப்பை திரும்ப பெறு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்கய்யா. உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்திரா காந்தி வந்திருக்காங்க. உங்களோட எண்ணம் எனக்கு புரியுது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நாங்க பண்ண மாட்டோம். ஹிந்தியை திணிக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க. இத பத்தி நான் பிரதமர் கிட்ட பேசுறேன். இப்போ உங்க போராட்டத்தை கைவிட்டுருங்க. மாநிலத்துல அமைதி திரும்பணும். அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்றேன். காங்கிரஸ் பண்ணும். தமிழ்நாட்டில் அமைதி திரும்ப அவரால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறதா இந்திரா காந்தி தமிழக மக்களுக்கு வாக்குறுதி அளிச்சாங்க. இந்திரா காந்தியோட தமிழ்நாட்டு பயணம் லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிடிக்கல. தன்னை மீறி இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு போனதா சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாரு லால் பகதூர் சாஸ்திரி. இந்த விஷயம் இந்திரா காந்திக்கு தெரிய வரவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறது பிரதமரை மீறிய செயல்னா நான் மறுபடி தமிழ்நாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி லால் பகதூர் சாஸ்திரிக்கு பதிலடி கொடுத்தாங்க. லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி 2 பேருக்கும் நடுவுல நடந்த பனிப்போர் தமிழ்நாடு மட்டுமில்லாம காஷ்மீர் வரைக்கும் நீண்டுகிட்டு போச்சு. 1965 காஷ்மீருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு இந்திரா காந்தி. அந்த சமயத்துல ஸ்ரீநகர்ல பெரிய அளவுல பதட்டம் ஏற்பட்டிருந்துச்சு. அதனால இந்திரா காந்திய உடனடியா திரும்ப டெல்லிக்கே போயிருங்கன்னு அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் கண்டுக்காத இந்திரா காந்தி ஸ்ரீநகர்ல கலவரம் முடிகிற வரைக்கும் அங்கேயே தங்கியிருந்து கலவரத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. இந்திரா காந்தியோட இந்த செயலை மிகவும் துணிச்சலான காரியம்னு பத்திரிகைகள் எல்லாம் புகழ்ந்து தள்ளினாங்க. 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துக்கு பின்னாடி இரு நாட்டு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சோவியத் நாட்டுக்கு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி போனாரு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னாடி அங்கேயே இறந்து போகிறாரு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. இதனால திரும்ப இந்தியாவுக்கு ஒரு புது பிரதமரை தேர்வு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நேரு இறந்த சமயத்திலேயே பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு மொராஜி தேசாய். ஆனா காமராஜரோ லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமரா தேர்வு பண்ணாரு. இப்ப அவரும் இல்லாததால என்ன பிரதமர் ஆக்குங்கன்னு மொராஜி தேசாய் சொன்னாரு. ஆனா காமராஜரோட கணக்கு வேற ஒன்னா இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். காமராஜரோட கணக்கு என்னவா இருந்துச்சு தெரியுமா? சாஸ்திரியோட இடத்தை நிரப்புறது மட்டும் இப்ப முக்கியம் இல்ல, அடுத்த பிரதமரா வர்றவங்க நல்ல ஆட்சியாளரா, ஒரு சிறப்பான நிர்வாகியா, எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு ஆளா, மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவரா இருக்கணும்னு காமராஜர் ஆசைப்பட்டார். அடுத்தடுத்த தேர்தலில் மக்களை கவர்ந்து வாக்குகளை அள்ளக்கூடிய ஒருத்தர் பிரதமரா வரணும்னு காமராஜர் விரும்பினார். அதனால இந்திரா காந்தியை பிரதமரா தேர்வு பண்ண காமராஜர் முயற்சி செஞ்சார். ஆனா இது மொராஜி தேசாய்க்கு பிடிக்கல. அவர் போட்டிக்கு தயார்னு சவால் விட்டார். அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்திரா காந்திக்கும் மொராஜி தேசாய்க்கும் நடுவுல போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில இந்திரா காந்தி வெற்றி பெற்றாங்க. இந்தியாவோட அடுத்த பிரதமரா பதவி ஏற்றாங்க. இந்திரா காந்தி பதவி ஏற்றப்போ அவங்களோட வயசு 48 தான். பிரதமரா பதவி ஏற்ற பிறகு மூத்த தலைவர்களோட ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு அடியையும் மெதுவா எடுத்து வச்சாங்க இந்திரா காந்தி. அதே சமயம் ஐ.கே. குஜரால், உமா சங் தீட்சித், தினேஷ் மிஸ்ரால் உள்ளிட்ட இளம் தலைவர்களையும் தன் பக்கம் வச்சுக்கிட்டாங்க இந்திரா காந்தி. பதவி ஏற்ற சில நாட்கள்லேயே பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இந்திரா காந்தி.
நேரு இல்லாம சந்திக்கிற முதல் பொது தேர்தல் இது. கிட்டத்தட்ட 2 மாசம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இந்திரா காந்தி. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல இந்திரா காந்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ண சமயத்துல அவர் மேல கல் வீசி தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்துல இந்திரா காந்தி மேல கல் வீசினப்ப அவரோட மூக்கு எலும்பு உடைஞ்சிருச்சு. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல தீவிரமா கவனம் செலுத்தினாங்க இந்திரா காந்தி. பொது தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. 2வது முறையா இந்தியாவின் பிரதமரா பதவியேற்றாங்க இந்திரா காந்தி. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் இந்திரா காந்தி. காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க, இனிப்பு எடுத்துக்கோங்க. இந்திரா காந்தி அமைச்சரவையில் மொரார்ஜி தேசாய்க்கு துணை பிரதமர் பதவி கொடுத்ததோட நிதித்துறையையும் கொடுத்தாங்க. ஆனால் மொரார்ஜி தேசாயோ உள்துறை கேட்ட நிலையில் அவருக்கு நிதித்துறை கொடுக்கப்பட்டிருந்ததால அவங்களுக்குள்ள மோதல் உருவாச்சு. இதுதான் இந்திரா காந்தி முதல் முறையாக மூத்த தலைவர்கள் மேலே ஆளுமை செலுத்திய சம்பவம். மொரார்ஜி தேசாய் கூட மோதல் ரொம்ப அதிகமாகுது. அவருக்கு கொடுத்த நிதித்துறையை இந்திரா காந்தியை எடுத்துக்கிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு தடவை பட்ஜெட்டையும் தாக்கல் பண்ணாங்க இந்திரா காந்தி. அந்த பட்ஜெட் தான் முதல் முறையாக பெண் ஒருவர் தாக்கல் பண்ண இந்திய பட்ஜெட். வங்கிகளை தேசியமயமாக்குறது, ஆயுள் காப்பீட்டை தேசியமயமாக்குறது, மன்னர்களுக்கான மானியம் ஒழிப்பு, உணவு ஏற்றுமதி கட்டுப்பாடு, இது போன்ற அம்சங்களால் ஒட்டுமொத்த நாட்டையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க இந்திரா காந்தி. நாட்டோட இன்றியமையாத தேவை பசுமை புரட்சின்னு அறிவிச்சாங்க. அது மக்களாலேயும் புரட்சி திட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் இந்திரா காந்தியோட 2வது மகன் சஞ்சய் காந்திக்கு கார் தயாரிப்பு உரிமம் வழங்கினது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிச்சு. ஒரு கட்டத்தில் இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் திடீரென உயிரிழக்கிறாரு. புதுசாக ஒருத்தரை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் சஞ்சீவ் ரெட்டியை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவிச்சாங்க. ஆனால் இந்திரா காந்தியோ வி கிரியை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவிச்சாங்க. காங்கிரஸோட அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து எப்படி இன்னொருத்தரை வேட்பாளராக அறிவிக்கலாம்னு கேள்வி எழுந்தப்போ காங்கிரஸ் எம்பிக்கள் மனசாட்சியோட ஓட்டு போடுங்கன்னு பதில் சொன்னாங்க இந்திரா காந்தி. இந்த பதில் காங்கிரஸ் எம்பிக்கள் வி கிரியை ஆதரிக்கணும் அப்படின்னு மறைமுகமாக சொன்ன மாதிரி இருந்ததா கூறப்படுது. இந்திரா காந்தி நினைச்ச மாதிரியே வி கிரியே குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றாங்க. இந்த நிகழ்வு தான் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்களை இந்திரா காந்தி பின்தள்ளின இடம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி 2ஆ உடையுது. காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காந்தி தலைமையில் இந்திரா காங்கிரஸும் உருவாகுது. அப்பவே சொன்னோம், நீங்க தான் கேட்கல. நேரு பொண்ணுன்ற ஒரே காரணத்தினால தான் அந்த முடிவை நான் எடுத்தேன். இப்ப பாருங்க, நாம தானே மாட்டிட்டு முழிக்கிறோம். இதுக்கு மேல இந்திரா பண்றதை எல்லாத்தையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாங்கிற? இத்தனை நாளா நம்ம வளர்த்தெடுத்த காங்கிரஸ் கட்சியை தனி ஒரு ஆளா எடுத்துக்கிட்டா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன முடிவெடுத்தாலும் என் கூட நின்னீங்க. இனி இப்போ நான் ஏதாவது முடிவெடுத்தா என் கூட நிப்பீங்களா? நிச்சயமா. என்னால இதுக்கு மேல காங்கிரஸ்ல இருக்க முடியாது. தனி கட்சி ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க. மைனாரிட்டி அரசை தொடர விரும்பாத இந்திரா காந்தி தேர்தலை சந்திக்க தயாரானாங்க. வறுமையை வெளியேற்றுவோம்னு இந்திரா காந்தி ஒரு பக்கம் சொல்ல, எதிர்க்கட்சிகளோ இந்திராவை வெளியேற்றுவோம்னு பதில் குரல் கொடுத்துச்சு. தேர்தலை சந்திக்க தயாரானாங்க. எதிர்க்கட்சிகளை விடவும் பல மடங்கு வேகமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி. திரும்ப தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவி ஏற்கிறாங்க. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற இந்திரா காந்தி எடுத்த முக்கியமான முடிவு 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். உண்மையை சொல்லப்போனால் பாகிஸ்தானுக்குள்ள தான் உள்நாட்டு கலவரம் வெடிச்சிருந்துச்சு. இந்தியா கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்லி இந்தியா மேலே பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்துச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்க உத்தரவு போட்டாங்க பிரதமர் இந்திரா காந்தி. போரில் இந்தியா ஜெயிக்குது. கிழக்கு பாகிஸ்தானை தனியாக பிரித்து வங்காளதேசம் அப்படிங்கிற புது நாட்டை உருவாக்கி கொடுக்குறாங்க. சுதந்திர இந்தியாவோட வரலாற்றில் இந்திரா காந்தியோட இந்த செயல் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பாகிஸ்தான் கூட நடந்த போரில் கிடைச்ச வெற்றி மூலமாக உற்சாகம் அடைஞ்ச இந்திரா காந்தி அணுகுண்டு சோதனை நடத்த உத்தரவு போடுறாங்க. பிரதமரோட உத்தரவை ஏற்றுக்கிட்டு அணுகுண்டு சோதனைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் இந்தியாவோட முதல் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டுச்சு. இந்தியாவில் நடத்தப்பட்ட அணுகுண்டு சோதனை பக்கத்து நாடான பாகிஸ்தான் முதற்கொண்டு எல்லா உலக நாடுகளுக்கும் வியப்பை கொடுத்துச்சு.
போர்ல கிடைச்ச வெற்றி, அப்புறம் முதல் அணுகுண்டு சோதனைன்னு உற்சாகமா இருந்த இந்திரா காந்திக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஒரு செய்தி அவங்க காதுக்கு வருது. ரேபரேலி தொகுதியில இந்திரா காந்தி பெற்ற வெற்றி செல்லாதுன்னு அலகாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அதை இந்திரா காந்தி எப்படி எதிர்கொண்டாங்க, மக்கள் என்ன நினைச்சாங்க, அடுத்து என்ன நடந்துச்சு, இதை எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அரசியலுக்கு வந்தா எல்லாரும் ஒரே மாதிரி தான் போல. எப்படி இருந்த இந்திரா காந்தி இப்ப சர்வாதிகாரியா மாறி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பதவி வெறி யார சும்மா விட்டுச்சு? நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் அதுல கெத்துதான். சர்வாதிகாரம் யாரு பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக கண்டிப்பா குரல் கொடுப்போம். ஆமா ஆமா, அதெல்லாம் சரியா பண்ணிடுவோம். ஆனா நமக்குள்ள மட்டும் ஜாதி சண்டை போட்டு சுத்திட்டு இருப்போம். எல்லாரும் அப்படி இல்லைல்ல, அது வரைக்கும் நிம்மதி. இதுதான் ஆரம்பம். இன்னும் இந்திரா காந்தி என்னெல்லாம் கொடுமை பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பால இந்திரா காந்தி தன்னோட எம்பி மற்றும் பிரதமர் பதவியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இதை இந்திரா காந்தி நினைச்சு கூட பார்க்கல. அவர் மட்டும் இல்லாம அவரோட கட்சிக்காரங்களும் அதை விரும்பல. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்திரா காந்தி உடனடியா பதவி விலகணும்னு வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொள்ள அசாதாரண முடிவை கையில எடுத்தாங்க இந்திரா காந்தி. அந்த முடிவு தான் இந்திய வரலாற்றுல மறக்க முடியாத சம்பவமான எமர்ஜென்சி. தனக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை ஒட்டுமொத்த நாட்டுடைய நெருக்கடியா மாத்த நாடு முழுக்க அவசர நிலையை கொண்டு வந்தாரு இந்திரா காந்தி. குடியரசுத் தலைவரோட உதவியோட நாடு முழுக்க அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுச்சு. எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. பத்திரிகைகளுக்கான சுதந்திரம் முழுமையா பறிக்கப்பட்டுச்சு. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாம் கேள்விக்குறியாச்சு. வாஜ்பாய், அத்வானி, மொராஜி தேசாய், காமராஜர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமில்லாம யாரெல்லாம் எதிர்த்து பேசுவாங்கன்னு தோணுச்சோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க உடனே வெளியே வராம இருக்க அவங்க மேல மீசா சட்டம் போட்டு அதை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாலும் மறைமுக பிரதமராக அவரோட இரண்டாவது மகன் சஞ்சய் காந்தி செயல்பட்டார்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எதிர்க்கட்சியினர் கைது உட்பட நிறைய விஷயங்கள் சஞ்சய் காந்தியோட தலைமையில தான் நடந்ததா சொல்லப்படுது. சஞ்சய் காந்தி சொன்னதையெல்லாம் இந்திரா காந்தி சொன்னதாகவே நினைச்சு அப்ப இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எமர்ஜென்சிக்கு எதிராக பேசிய தமிழ்நாடு, குஜராத் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுச்சு. அரசியல் எதிரிகளை ஒரு பக்கம் முடிவு கட்டிட்டு இருந்த இந்திரா காந்தி இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினாங்க. அதாவது எமர்ஜென்சி அவசர சட்டங்கள் குறித்து மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இல்லை அப்படின்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர், மக்களவை சபாநாயகர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மீதான ஊழல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. அதை நாடாளுமன்றம் நியமனம் செய்யப்பட்ட அமைப்புகள் மட்டுமே விசாரிக்க முடியும் அப்படின்னும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது மூலமா இந்திரா காந்தியோட வெற்றியை ரத்து செஞ்ச அலகாபாத் நீதிமன்றத்தோட தீர்ப்பு செயல் இழந்து போகுது. 20 அம்ச திட்டம் அப்படிங்கிற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. அது எல்லாமே அவரோட அரசியல் எதிரிகளை ஒழிச்சு கட்டுற விதமாவே இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா இந்திரா காந்தி 20 அம்ச திட்டத்தை அறிவிக்கிறாங்க. தாய் 10 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் மகன் சஞ்சய் காந்தி 5 அம்ச திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதில் ரொம்ப மோசமான ஒரு திட்டம் என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற அப்படிங்கிற பேரில் ஆண்களை கூட்டிட்டு வந்து அரசே அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணி அனுப்பி வச்சுது. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோவத்தை உருவாக்கிச்சு. அடுத்த தேர்தலில் அது பயங்கரமாக எதிரொலிச்சுது. தலைவரே, இதுக்கு மேல இந்திரா காந்தியை விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. கவலைப்படாத, வர எலெக்ஷன் அவளே தோத்து போக போறா. மக்கள் அவ ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது தெரியாம ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. நிச்சயமா தோத்துருவாங்களா தலைவரே? அதுக்கு எதிர்கட்சிங்க நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்பதான் ரொம்ப ஈஸியா தோக்கடிக்க முடியும். தலைவரே, இதுக்காகவே எல்லாரும் ஒண்ணு சேரணும். இல்லனா நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுவா. நிச்சயமா இதுக்காகவே ஒண்ணு சேர்ந்து அவளை ஒழிச்சு கட்டதான் போறோம். எல்லா நெருக்கடியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச இந்திரா காந்தி தேர்தலை அறிவிக்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திராவுக்கு எதிராக நிற்குது. வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் இந்திராவை எதிர்க்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து ஜனதா கட்சியை உருவாக்கினாங்க. தேர்தல் முடிவில் இந்திரா காந்தி படுதோல்வி அடைகிறாங்க. காங்கிரஸில் இருந்தப்போ இந்திராவோட அரசியல் எதிரியாக இருந்த மொராஜி தேசாய் இந்திய பிரதமராக பதவி ஏற்கிறாரு. மொராஜி தேசாய் தலைமையிலான ஜனதா ஆட்சியில் இந்திரா காந்தியும் அவரோட குடும்பமும் பயங்கர நெருக்கடிக்கு ஆளாகுது.
எமர்ஜென்சி காலகட்டத்தில் பண்ண அத்துமீறல்கள் பற்றி விசாரிக்க ஷா கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. இந்திரா காந்தி கைது செய்யப்பட்டாங்க. சஞ்சய் காந்திக்கும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சமயம் பார்த்து 1977 மே மாதம் பீகாரில் இருக்கக்கூடிய பெல்ச்சி கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட தலித் மக்களை உயர் சாதி நிலப்பிரபுக்கள் படுகொலை பண்ணாங்க. இந்த கொடூர நிகழ்வு இந்திரா காந்திக்கு திரும்ப அரசியலுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த சம்பவத்துக்கு எதிராக அப்போ ரொம்ப குறைந்த தலைவர்கள் தான் குரல் கொடுத்தாங்க. ஆனா ஜூலை மாதம் இந்திரா காந்தி அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்க நேரடியா போறதுக்கு முடிவு பண்ணாங்க. வண்டி வேலை செய்யல மேடம், சேத்துல நல்லா மாட்டிக்கிச்சு. பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன். நீங்க ஓரமா பத்திரமா நில்லுங்க. சரி, பார்த்துட்டு வாங்க, நாங்க அப்படி நிக்கிறோம். மேடம், டிராக்டர் ஒன்று வர வச்சிருக்கேன், இருங்க பார்ப்போம். மேடம், வேலைக்காகல, டிராக்டரும் சேத்துல மாட்டிக்கிச்சு. பேசாம நாம திரும்பி போயிடலாமா? நோ, என்ன ஆனாலும் சரி, நாம பெல்ச்சிக்கு போய் அந்த மக்களை பார்த்து பேசிட்டு தான் போறோம். இப்போ எப்படி மேடம் போறது? வாங்க, நடந்தே போலாம். அந்த சமயத்தில் பீகார் முழுக்க பயங்கரமான மழைக்காலம். பெல்ச்சி கிராமத்துக்கு போகக்கூடிய பாதை ரொம்ப சேரும் சகதியுமாக மழை வெள்ளமாக இருந்துச்சாம். அதனால் அந்த கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்த இந்திரா காந்தி தன்னோட வாகனத்தை நடு வழியிலேயே விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அவ்வளவு மோசமான சூழல்லையும் இந்திரா காந்தி தன்னோட பயணத்தை நிறுத்தலை. இந்திரா காந்தியோட ஜீப் சேத்துல மாட்டிக்கிட்டு போக முடியாத சூழல் ஏற்படுது. அந்த ஜீப்பை சேத்துல இருந்து வெளியில எடுக்க டிராக்டர் கொண்டு வராங்க. ஆனா எதிர்பாராத விதமா டிராக்டரும் அந்த சேத்துல மாட்டிக்குது. என்ன ஆனாலும் சரி, நாம பெல்ச்சி கிராமத்துக்கு போய் அந்த மக்களை பார்க்கணும், அதுக்கு நாம நடந்தே தான் போகணும் அப்படின்னாலும் சரி, நான் நடக்க தயார்னு அங்க இருந்து இந்திரா காந்தி தன்னுடைய புடவையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த மழையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தர் இந்திரா காந்தி பயணம் பண்றதுக்காக யானையை அனுப்புறாரு. அந்த யானையில இந்திரா காந்தி ஏறுறாங்க. அவங்க கூட வந்த பிரதீபா சிங்கும் அவருக்கு பின்னாடி ஏறுறாங்க. 2 பேரும் அந்த யானை மேல 3.5 மணி நேரம் பயணம் செஞ்சு பெல்ச்சிக்கு போறாங்க. அவர் யானை மேல சவாரி பண்ணி போன புகைப்படம் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வருது. பயங்கரமா வைரல் ஆகுது. இந்திரா காந்தி இன்னும் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியா முழுக்க பரவுது. பெல்ச்சி கிராமத்து மக்களுக்கு யாருமே அந்த சமயத்தில் ஆதரவு தெரிவிக்காததால இந்திரா காந்தியோட வருகை அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. இந்திரா காந்தி அங்கே போய் அந்த மக்களை பார்த்து அவங்க கூட பேசி அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதா வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அந்த நிகழ்வுக்கு பின்னாடி திரும்ப அரசியல் தெளிவோடு செயல்பட்டு எல்லாத்தையும் கடந்து வந்து சிக்மங்களூர் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு திரும்ப நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க இந்திரா காந்தி. ஆனால் அங்கே தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுது. இந்த குழப்பத்தால் 3 வருஷத்தில் ஜனதா கட்சியோட ஆட்சி முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் திரும்ப ஜெயிச்சு பிரதமராக பதவி ஏற்கிறாங்க இந்திரா காந்தி. 4வது முறையாக பிரதமராக பதவி ஏற்ற பின்னாடி இந்திரா காந்தி முதல்ல செஞ்ச காரியம் எமர்ஜென்சி அத்துமீறல் பற்றி விசாரிக்க மொரார்ஜி தேசாய் அரசு அமைச்சிருந்த நீதிமன்றங்களை கலைச்சது தான். சஞ்சய் காந்தி மேலே போடப்பட்டிருந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டுச்சு. விரைவில் மத்திய அமைச்சராவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சஞ்சய் காந்திக்கு கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்தாரு இந்திரா காந்தி. ஆனா சில நாட்கள்லேயே சஞ்சய் காந்தி விமான விபத்துல பரிதாபமா இறந்து போயிட்டாரு. சஞ்சய் காந்தியோட இழப்பை சமாளிக்க இன்னொரு மகனான ராஜீவ் காந்தியை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. இப்படி இந்திரா காந்தியோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிச்சு நடுவுல வழி மாறி மோசமாகி திரும்ப சரியான பாதைக்கு வரும்போது ஏன் கொல்லப்பட்டாங்கன்னு தெரியுமா? இனி வரக்கூடிய எபிசோடு எல்லாத்துலேயும் அதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். ஜனநாயகத்தை மதிக்காத பாகிஸ்தானை பதற வச்ச இந்திரா காந்தி வங்காளதேசம் அப்படிங்கிற புது நாடு உருவாக காரணமாயிருந்த இந்திரா காந்தி, போர்க்கப்பல் அனுப்பி மிரட்டின அமெரிக்காவை அதிர வச்ச இந்திரா காந்தி, நாட்டோட பல்வேறு சீர்திருத்தங்களை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கொண்டு வந்த இந்திரா காந்தி, இந்தியாவோட இரும்பு பெண்மணியாக பார்க்கப்பட்ட இந்திரா காந்தி, இலங்கையில் இருந்த விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளி குழுக்களுக்கு இந்தியாவில் போர் பயிற்சி கொடுத்த இந்திரா காந்தி தன்னோட பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்பட காரணமாக இருந்தது என்னன்னு தெரியுமா? தீவிரவாதம் தான். இந்தியாவில் காங்கிரஸ் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தாமல் விட்டதால விருட்சமாக வளர்ந்து நின்றுகிட்டு இருந்துச்சு காலிஸ்தான் தீவிரவாதம்.
இந்தியாவை 1980களில் அச்சுறுத்தின காலிஸ்தான் தீவிரவாதத்தோட விளைவுதான் இந்திரா காந்தியோட மரணம். காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திரா காந்தி நடத்தின ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனுக்கு பழி வாங்குற விதமா அவரை சுட்டு கொன்னதா கைது செய்யப்பட்ட பியான் சிங், சத்வத் சிங் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு மாநிலம்லாம் பத்தாது, எப்படி இருந்தாலும் நாம இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருவோம். நமக்கு தனி நாடு தான் வேணும், அதை இந்தியாவிலேருந்து பிரித்து வாங்கணும். நமக்கு காலிஸ்தான் வேணும். அதுக்கு தான் நான் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு காலிஸ்தான் உருவாக போகுதுன்னு எல்லார்ட்டையும் ஆசையை வளர்க்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய நிதியும் இப்போ வந்துட்டுருக்கு. அப்போ நிஜமாவே காலிஸ்தானை சீக்கிரமா உருவாக்கிடலாமா? ஆமாம், அதானே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் காலிஸ்தானை உருவாக்குறோம், என் உயிரே போனாலும் சரி. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்திரா காந்தியை கொலை செய்கிற அளவுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி 1940 இருந்தே இஸ்லாமியர்கள் தனி நாடா பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சீக்கியர்கள் அதிகம் வாழக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப், அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், இது 2ஐயும் சேர்த்து காலிஸ்தான் அப்படிங்கிற புது நாட்டை உருவாக்கணும்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1965 பாகிஸ்தான் கூட நடந்த போருக்கு பின்னாடி சீக்கியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை ஒருங்கிணைச்சு பஞ்சாப் அப்படிங்கிற தனி மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு. சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும்னு குரல்கள் எழுந்த சமயத்துல தான் அவங்களுக்குன்னு தனி மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு. இது பெரும்பாலான சீக்கியர்களுக்கு பிடிக்கல. காலிஸ்தான் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பஞ்சாப் மாநிலம் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஜெகதீப் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுக்கு போய் தனி காலிஸ்தான் நிறுவ போறதா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து ஜெகதீப் சிங் சௌஹானுக்கு பல்வேறு வெளிநாடு வாழ் சீக்கியர்கள் கிட்ட இருந்து நிதி உதவி கிடைக்குது. தனக்கு கிடைச்ச நிதி உதவி மூலமா உற்சாகமான ஜெகதீப் சிங் 1980 ஏப்ரல் 12 அன்னைக்கு அப்போ இந்தியாவோட பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை சந்திச்சு காலிஸ்தான் தனி நாடு உருவாகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் 10ஓட 11 இருக்கிறது? நமக்குன்னு தனி நாட்டை உருவாக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தானே முடியும். ஆமா, அதுக்கு தான் இந்த கூட்டம். என்ன பண்றது சொல்லுங்க. இந்தியாவும் சரி இந்திரா காந்தியும் சரி அதுக்கு ஒத்துக்க போறது கிடையாது. ஆனா அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒத்துப்பாங்களோன்னு தோணுது. அதெல்லாம் ஒத்து வராது. யாரையும் எதிர்பார்க்காம நம்மளே இதை பண்ணிடலாம். ஒரு வாட்டி பேசிதான் பாப்போமே, எதுக்கு தேவையில்லாம ஆயுதத்தை எடுக்கணும்? ஜெகதீப் சிங் சௌஹானோட கோரிக்கையை பிரதமர் இந்திரா காந்தி கண்டுக்கல. ஆனாலும் காலிஸ்தான் அமைக்கிறதுல உறுதியா இருந்தாரு ஜெகதீப் சிங். அதுக்கு பின்னாடி லண்டன் போன ஜெகதீப் சிங் காலிஸ்தான் நாட்டை அமைச்சாச்சு அப்படின்னு பொதுவெளியில சொல்லி இருக்கிறாரு. அதே சமயம் ஜெகதீப் சிங்கோட தளபதியான பல்வீர் சிங் அப்படிங்கிறவரும் பஞ்சாப் தலைநகர் அமிர்தசரஸ்ல இருந்து காலிஸ்தான் அமைச்சிட்டோன்னு அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பால அதிர்ச்சியான அகாலி தள கட்சி காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட செயல்பாடுகளை பிரதமர் இந்திரா காந்தி வேடிக்கை பார்க்கறதா புகார் பண்றாங்க. காலிஸ்தான் பிரிவினைவாதம் தொடர்பான பிரச்சனையில மத்திய அரசும் பஞ்சாப் மாநில அரசும் பயங்கரமா மோதிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காலிஸ்தான் முழக்கத்தை முன் வச்சு நிறைய சின்ன சின்ன பல்வேறு இயக்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அது எல்லாமே காலிஸ்தான் தனி நாடு அப்படிங்கிற ஒரே கோரிக்கையை முன் வச்சு தான் செயல்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த அமைப்புகள் அதிகமாயிருச்சு. அந்த இயக்கங்கள் எல்லாம் காலிஸ்தான் வேணும்னு முழக்கம் போட்டுட்டு இருந்த சமயத்தில் ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே அப்படிங்கிறவர் பின்னாடி ஏராளமான சீக்கியர்கள் அணிதிரள ஆரம்பிச்சாங்க. தன் இனத்து மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் தன்னை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கொல்றத நோக்கமாக வச்சு செயல்பட ஆரம்பிக்கிறாரு ஜர்னைல் சிங். முழுக்க முழுக்க ஒரு காலிஸ்தான் தீவிரவாதியாகவே மாறிடுறாரு. சீக்கியர்களில் பெரும்பாலானவங்க அவருக்கு ஆதரவளிச்சாங்க. இதை பார்த்த ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே அரசுக்கு எதிராக போர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டத்தில் தூண்டப்படுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஆதரவான சம்பவம் ஒன்றும் அந்த சமயத்தில் நடக்குது. அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சபன் சிங் தான் பிந்திரன். இவரை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம்.
வங்கதேச போர்ல சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்னு மத்திய அரசால கௌரவிக்கப்பட்ட இராணுவ அதிகாரி தான் சபன் சிங். சில நாட்களுக்கு பின்னாடி ஊழல் புகார்ல சிக்கி பணி நீக்கம் செய்யப்படுறாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச சபன் சிங் மத்திய அரசை பழிவாங்க திட்டம் போடுறாரு. அரசை பழி வாங்கணும் அப்படின்னா ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே கூட சேரணும்னு யோசிச்சு அவர் கூட சேர்றாரு சபன் சிங். என்ன பார்க்க எதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு சபன் சிங். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பார்க்க வர சொன்ன மிலிட்டரி மேன். எனக்கு உங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. எதனால உனக்கு இந்த ஆசை? ராணுவத்துல இருந்துட்டு இங்க வந்து சேர நினைக்கிற? சரி இல்லையே. இந்திரா காந்தி அரசாங்கம் என்னை அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக என்னால் இப்போ தனியாக எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் உங்கள் கூட சேரலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கேன். என்னால் எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுக்க முடியும். சரி, யோசிக்கிறேன். பிந்திரன்வாலே கூட இருந்த சீக்கியர்களுக்கு சபன் சிங் போர் பயிற்சிகள் கொடுத்து அவங்கள தயார்படுத்துறாரு. முதல்ல இந்திரா காந்திக்கு ஆதரவா செயல்பட்ட பிந்திரன்வாலே பின்னாட்கள்ல அகாலி தளத்தோட சேர்ந்து இந்திரா காந்திக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. 1982 பஞ்சாப் மாநிலமே போர்க்களமா மாறி இருந்துச்சு. மாநிலம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல வன்முறை வெடிச்சது. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைன்னு அந்த மாநிலமே அமைதி இல்லாம கலேபரமா இருந்துச்சு. அந்த சமயத்துல ஆயுதம் ஏந்திய தன்னோட ஆதரவாளர்களோட பொற்கோவில்ல தஞ்சமடைஞ்சாரு பிந்திரன்வாலே. விட்டா நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு உணர்ந்து பிந்திரன்வாலே கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றாங்க இந்திரா காந்தி. அமைதி பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலான்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. பஞ்சாப் மாநிலத்துல காவலர்கள் பல பேர் வரிசையா கொல்லப்பட்ட நிலையில பஞ்சாப் டிஐஜி ஒருத்தரும் காலிஸ்தான் தீவிரவாதிகளால கொலை செய்யப்பட்டாரு. இது நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கு அடுத்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட அப்ப குடியரசுத் தலைவராக இருந்த ஜெய்சிங் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா குடியரசுத் தலைவர் ஜெய்சிங் நடத்தின பேச்சுவார்த்தையும் தோல்வியில தான் முடிஞ்சது. பேச்சுவார்த்தையால எதுவும் சரியாகாது அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்திக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணே, நம்மளை சுத்தி வளைக்க கவர்மெண்ட் திட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. கூடிய சீக்கிரமே நம்மளை தேடி வரப்போறானுங்க. வரட்டும், அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இருக்கிற இடம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே. பொற்கோயிலுக்குள்ள வந்துருவாங்களா அவங்க? வந்தா நம்ம மக்கள் சும்மா விட்டுருவாங்களா, இல்ல நாம தான் சும்மா விட்டுருவோமா? முழு ராணுவத்தையும் அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் டாப் சீக்ரெட். பேச்சுவார்த்தையில எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல. போர்ல தான் பதிலடி கொடுக்கணும்னா வரட்டும், பாத்துக்கலாம். எல்லாரும் ஆயுதங்களை தயார் பண்ணுங்க. காலிஸ்தான் வேணுமா வேணாமா? நம்மளோட தனி நாடு கனவு நிறைவேறணுமா வேணாமா? நமக்குன்னு தனியா ஒரு நாடு வேணுமா வேணாமா? இதுக்கு மேல இதை விட்டு வச்சா சரிப்படாதுன்னு யோசிச்ச இந்திரா காந்தி காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு முடிவு கட்டுற விதமா அதிரடி நடவடிக்கையில ஈடுபடுறாரு. சீக்கிய புனித தலமான பொற்கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை இராணுவத்தை வச்சு ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணாரு. அதுக்காக ரொம்ப ரகசியமான திட்டமும் போடப்பட்டுச்சு. இந்திரா காந்தியோட இந்த அதிரடி நடவடிக்கை திட்டம் அப்ப அரசாங்கத்துல முக்கிய பதவியில இருந்தவங்களுக்கு கூட தெரியாது. இவ்வளவு ஏன், அப்ப இந்திரா காந்தி அமைச்சரவையில உள்துறை அமைச்சரா இருந்தவருக்கு கூட இந்த அதிரடி திட்டத்தை எதுவும் சொல்லல. சீக்கியர்களோட புனித தலமான பொற்கோவிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பினா கட்டாயம் பின் விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படிங்கிறத இந்திரா காந்தி உணர்ந்திருந்தாங்க. அதே சமயம் கோவிலுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தீவிரவாத செயல்களில் ஈடுபடுற காலிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்க இதை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்றாங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டம் மத்திய அரசுல பிரதமர் உட்பட ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தது. அப்படி இருந்தும் பிந்திரன்வாலேவோட உளவு படைக்கு இந்த திட்டம் பத்தின விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட உளவு படை ரொம்ப திறமையா செயல்பட்டாங்க. இந்திய ராணுவம் வரட்டும், அவங்களை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிடுறேன்னு பிந்திரன்வாலேவும் சவாலுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாரு. காலிஸ்தான் எண்ணம் கொண்ட இளைஞர்கள், பயங்கரமான ஆயுதங்கள், அரசாங்கம் மேல அவருக்கு பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய கோபம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்திய ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்கலாம்னு ஜர்னைல் சிங் பிந்திரன்வாலே போருக்கு தயாரா இருந்தார். பிந்திரன்வாலே, நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தியாச்சு. நீங்க அதுக்கு ஒத்து வரல. ஆயுதம் எடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொன்னோம், கேட்கல. போர் தான் இதுக்கு தீர்வு அப்படின்னா அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். 1 மணி நேரத்துல ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்களே வந்து சரணடைஞ்சா நல்லது. உங்க உயிர் மிஞ்சும். இல்லன்னா உங்களோட முடிவு தான் எங்களோட முடிவும். கடைசி 1 நிமிஷம். ஃபயர்!
1984 ஜூன் 5ஆம் தேதி இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கு அது ஒரு சாதாரண நாளாக இருந்திருக்கலாம். ஆனால் பஞ்சாப் மாநிலத்துக்கும் அமிர்தசரஸ் நகரத்துக்கும் அது ஒரு வன்முறையான நாள். ஜூன் 5ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டத்தை செயல்படுத்த உத்தரவு போடுறாங்க. அமிர்தசரஸ் பொற்கோவில மேஜர் ஜெனரல் குல்தீப் சிங் பிரார் தலைமையிலான இந்திய இராணுவ படையினர் சுற்றி வளைச்சிருந்தாங்க. அதுவரைக்கும் வழிபாட்டு தலமா மட்டுமே இருந்த பொற்கோவில் ஒரு போர்க்களமா மாறி இருந்துச்சு. பொற்கோவில சுத்தி வளைச்ச ராணுவத்தினர் லவுட் ஸ்பீக்கர் மூலமா காலிஸ்தான் தீவிரவாதிகளை சரணடைய சொல்லி கேட்டாங்க. அவங்களா வந்து சரணடையவும் அவகாசம் கொடுத்தாங்க. ஆனா காலிஸ்தான் தீவிரவாதிகளோ ராணுவத்தோட எச்சரிக்கையை மதிக்கல. அவங்க சரணடைய தயாராயில்ல. இந்த சூழல்ல ராணுவம் சுத்தி வளைச்சிருந்த சமயத்துல பொற்கோவில்ல வழிபாடு நடத்த உள்ள போய் மாட்டிக்கிட்ட 126 பேரை மட்டும் விடுதலை பண்ணாங்க. அதே சமயம் சீக்கிய கட்சி தலைவரான லோங்காவாலும் அவரோட ஆதரவாளர்களும் பொற்கோவிலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள மீட்க ராணுவத்தை சேர்ந்த கமாண்டோக்கள் பொற்கோவிலுக்குள்ள போனாங்க. ஆர்மி கண்டிப்பா உள்ள வரதான் போறாங்க. என்ன ஆனாலும் சரி, ஒருத்தனும் உயிரோட திரும்பி போக கூடாது. எஸ் சார். காலிஸ்தானுக்காக உயிரையும் கொடுப்போம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயார். எல்லாரும் துப்பாக்கியை லோட் பண்ணுங்க. குறி தப்பவே கூடாது. இவ்வளவு நாளா எடுத்த பயிற்சியோட பலன் இங்க தெரியணும். ஷூட். ராணுவத்தினர் வர்றதை பார்த்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க மேல கொடூரமான தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இந்த கொடூர தாக்குதல்ல லோங்கா வாலுவையும் அவரோட ஆதரவாளர்களையும் மீட்க போன 40 கமாண்டோக்களோட உயிர் பறிபோகுது. அதே சமயம் லோங்கா வாலுவும் அவரோட ஆதரவாளர்களும் பத்திரமா மீட்கப்பட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி நடந்த தாக்குதல்ல ராணுவத்தினர் பின்னடைவை சந்திக்கிறாங்க. தங்களோட அதிரடி திட்டமான ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்றாங்க. ஜூன் 6ஆம் தேதி காலையில ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டப்படி காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக அதிரடி தாக்குதல் நடத்த இந்திய ராணுவம் பொற்கோவிலுக்குள்ள நுழையுது. ராணுவம் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த பிந்திரன்வாலே தலைமையிலான காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி, ஏவுகணை, அப்புறம் பீரங்கிகள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ஆக்ரோஷமான கொடூரமான தாக்குதலை நடத்தினாங்க. ராணுவத்தினர் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த பிந்திரன்வாலே தலைமையிலான காலிஸ்தான் தீவிரவாதிகள் அதை எதிர்கொள்றதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க. பொற்கோவிலுக்குள்ள மணல் மூட்டைகளை ஒரு தடுப்பு மாதிரி அமைச்சு அதுக்கு பின்னாடி பாதுகாப்பா இருந்துகிட்டு ராணுவத்தினர் மேல கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. காலிஸ்தான் தீவிரவாதிகள் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த இந்திய ராணுவமும் முன்னெச்சரிக்கையோட வந்திருந்தாங்க. பீரங்கிகள் மூலமா காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன எந்த சத்தமும் அங்கிருந்து கேட்கல? ஒருவேளை மறைஞ்சிருக்காங்களா? இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அதிகபட்சம் 5-10 பேர் தான். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பில்லை. நான் வேணா போய் பார்க்கவா? டேய் பார்த்துப்போ, ரொம்ப கவனமாக இருக்கணும். சார், ஆல் டெட் சார். பிந்திரன்வாலே எங்க? அவன் இருக்கானான்னு தேடி பாருங்க. 2 பக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல இந்திய ராணுவ வீரர்கள் இந்த சண்டையில வீர மரணம் அடைஞ்சாங்க. எதிர்த்தரப்புலையும் பீரங்கி குண்டுகளால பல காலிஸ்தான் தீவிரவாதிகளோட உயிர் பறிக்கப்பட்டுச்சு. பல மணி நேரம் இந்த சண்டை நீடிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல காலிஸ்தான் தீவிரவாதிகள் கிட்ட இருந்து எந்தவித எதிர் தாக்குதலும் வரல. காலிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்திய ராணுவம் உணருது. அதே சமயம் பிந்திரன்வாலே எங்க அப்படின்னு பொற்கோவில் முழுக்க ராணுவத்தினர் தேட ஆரம்பிக்கிறாங்க. பிந்திரன்வாலே உயிரோட இருக்காரா இல்ல எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாரா அப்படின்னு பொற்கோவிலை சுத்தி எல்லா பக்கமும் தேடுறாங்க. கடைசியா பிந்திரன்வாலேவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவர் அப்போ உயிரோட இல்ல. மற்ற காலிஸ்தான் தீவிரவாதிகளோட உடல்களுக்கு மத்தியில அவரோட இறந்த உடலும் இருந்துச்சு. என்னதான் பிந்திரன்வாலே அந்த தாக்குதல்ல இறந்து போயிருந்தாலும் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடியறதுக்கு இன்னும் 4 நாள் ஆச்சு. 1984 ஜூன் 10ஆம் தேதி தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் முடிவுக்கு வந்துச்சு. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டப்படி காலிஸ்தான் தீவிரவாதிகளை உயிரோடையோ இல்லை பிணமாகவோ பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆனால் இதில் பறிப்போன உயிர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். பொற்கோவிலில் நடந்த தாக்குதல்ல ராணுவத்தினர் 136 பேரும், காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்புறம் பொதுமக்கள் 493 பேரும் உயிரிழந்ததாக மத்திய அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு.
ஆனால் உண்மையாக உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பின்னாட்களில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பற்றி பேசும்போது ராஜீவ்காந்தி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையில் இந்திய இராணுவத்தினர் 700 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எத்தனை பேர் பொற்கோவில் தாக்குதலில் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற உறுதியான தகவல் எதுவும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அமிர்தசரஸ் பொற்கோயிலில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவம் நடத்திய ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. ராணுவத்தினர், பொதுமக்கள், காலிஸ்தான் தீவிரவாதிகள் என மொத்தம் 700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. அண்ணே, நேற்று பஞ்சாப்ல நடந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல நிறைய பேர் செத்து போயிருக்காங்களாம். ஆனா நியூஸ்ல 600-700 பேர்னு ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. அட ஆமாப்பா, எங்க உண்மையை சொல்லியிருக்கானுங்க. அரசாங்கம் எங்கெல்லாம் போர் நடத்துதோ அங்க இருந்து முழு உண்மையும் வர்றது கஷ்டம். என்ன சொல்றீங்க? அப்ப உண்மையாலே நிறைய பேர் செத்து போயிருப்பாங்களா? ஆமா, ஆனா உண்மை என்னங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். அங்க இருக்கிற மக்களுக்கு கூட எத்தனை பேர் செத்தாங்கன்னு சரியா சொல்ல தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சும் அப்புறம் ஏன் அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை போடுறாங்க? எல்லாம் கொள்கை வரிதான். அப்படி பார்த்தா எப்போ சுதந்திரம் கிடைக்கும் தெரியாம இந்தியாவோட சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. ஆமால. அமிர்தசரஸ் பொற்கோவில் மேல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தினதுக்கு பின்னாடி பிரிட்டன் அரசும் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா பிரிட்டன்ல 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாட்டோட அரசு ஆவணங்கள் பொதுமக்களோட பார்வைக்கு வெளியிடப்படுறது வழக்கம். அந்த வகையில சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டன் அரசு வெளியிட்ட ஆவணங்கள்ல இந்திய ராணுவம் பொற்கோவில்ல நடத்தின தாக்குதல்ல பிரிட்டனுக்கும் பங்கு இருந்துச்சு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. பொற்கோவில் மீதான தாக்குதல் தொடர்பாக இந்திய அரசாங்கம் அப்போ பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சர் தலைமையிலான பிரிட்டன் அரசு கிட்ட உதவி கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் பிரிட்டன் அரசாங்கம் அவங்களுக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்ததாகவும் அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சிறப்பு வான் சேவை பிரிவை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரியை அனுப்பி திட்டம் போட இந்தியாவுக்கு உதவி பண்ணியிருக்கு பிரிட்டன் அரசாங்கம். இந்த தகவல் உலகம் முழுக்க கசிஞ்ச உடனே பொற்கோவில் மீதான தாக்குதல் தொடர்பாக இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை கொடுத்ததா பிரிட்டன் அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயம் அவங்க ஆலோசனை மட்டுமே கொடுத்ததாகவும் அவங்க கொடுத்த திட்டப்படி தாக்குதல் நடக்கலன்னும் அந்த தாக்குதல் அவங்க கொடுத்த திட்டத்தை மீறி வேற மாதிரி இருந்ததாகவும் பிரிட்டன் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பொற்கோவில் தாக்குதல் சம்பவம் பற்றி பிரிட்டன் அரசாங்கம் கொடுத்த விளக்கத்தில் என்ன இருக்குன்னா, பொற்கோவில் தாக்குதல் நடத்துறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி பிரிட்டன் அரசாங்கம் சார்பாக ஆலோசனை வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஆலோசனை எல்லாமே ஆலோசனை அளவில் மட்டும்தான் இருந்துச்சு, செயல் வடிவத்துக்கு போகல. இந்தியா போன பிரிட்டன் ராணுவ அதிகாரி, நாங்க கொடுக்கிற ஆலோசனை எல்லாத்தையும் உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா கடைசியா பயன்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த ஆலோசனை என்னன்னா, ஹெலிகாப்டரை அனுப்பி எதிரிகள் ஆச்சரியப்படுற அளவுக்கு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத தான் சொல்லி இருக்கிறாரு. இந்த தாக்குதலுக்கு பிரிட்டன் சார்பா எந்த விதமான ஆயுதமோ இல்ல வேற ஏதாவது உபகரணமோ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாரு அந்த பிரிட்டன் அதிகாரி. இதை பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் பொற்கோவில் தாக்குதல் தொடர்பாக கொடுத்த விளக்கத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், நாங்கள் ஆலோசனை கொடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம்தான் இந்திய இராணுவம் பொற்கோவில் மேலே தாக்குதல் நடத்துச்சு. அந்த தாக்குதல் எல்லாமே நாங்கள் ஆலோசனை கொடுத்த மாதிரி இல்லை, எல்லாமே வேற ஒரு திட்டமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் ஆலோசனைப்படி தான் தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டத்தை தலைமையேற்று நடத்தின ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி KS பிரார் பிரிட்டன் அரசாங்கம் எந்த விதமான ஆலோசனையும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. இதையும் இந்த இடத்துல நாம சொல்லியே ஆகணும். காலிஸ்தான் தீவிரவாதிகளை அழிச்சதாலையும் சீக்கியர்களோட புனித தலமான பொற்கோவிலுக்குள்ள இராணுவத்தினர் புகுந்து தாக்குதல் நடத்தினதாலையும் பிரதமர் இந்திரா காந்தி மேல பெரும்பாலான சீக்கியர்கள் பயங்கர கோபமாக இருந்தாங்க. இந்த கோபத்தால நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படலாம் அப்படிங்கிற எண்ணமும் இந்திரா காந்தியோட மனசுல இருந்திருக்கு. இது தொடர்பா அவருக்கு ஏற்பட்ட கவலை அப்புறம் பயத்தை பத்தி மகன் ராஜீவ் காந்தி கிட்டையும் மற்றும் மருமகள் சோனியா காந்தி கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க இந்திரா காந்தி. ராஜீவ், சொல்லுங்கம்மா. 2 நாளா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஏம்மா, என்னாச்சு? பொற்கோயில் விஷயம்தான். மனசுக்குள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்கம்மா, இவ்வளவு பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாது. ராகுலையும் பிரியங்காவையும் பத்திரமா பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். அதெல்லாம் எதுவும் ஆகாதும்மா, பயப்படாதீங்க. இந்த விஷயத்துல மட்டும் எனக்காக நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சரிம்மா.
எனக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்த இந்திரா காந்தி என் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் என்னோட பேரன் பேத்திய தீவிரவாதிகள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னும் பயந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போக சொல்லி இருக்கிறாங்க. இந்திரா காந்தி சொன்ன மாதிரியே அவங்களும் வீட்டில் இருந்து தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவங்க 2 பேரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் பிரதமர் இந்திரா காந்தியோட பாதுகாப்பை பலப்படுத்த இராணுவ அமைச்சகம் திட்டம் போட்டுச்சு. மேம், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க, நீங்க வருவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம்? இல்லை மேம், பொற்கோயில் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை ஏதாவது பண்ணணும்னு சீக்கியர்கள் நிறைய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம்? இல்லை மேடம், உங்கள் பாதுகாப்பு படைக்குள்ளேயே ஏதோ குளறுபடி நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. உங்கள் பாதுகாப்புக்கு இனி சீக்கியர்கள் யாரும் வேணாம் மேடம். அது எப்படிங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தவங்களை மட்டும் அப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நாம பண்ணது தப்புன்னு ஆயிடும். சீக்கியர்கள் எல்லாருமே ஒரே எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண வேணாம், விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே மேடம். இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாற்றை எழுதின இந்தர் மல்ஹோத்ரா இந்திரா காந்தி மேலே இது மாதிரியான தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. அதாவது பிரதமர் அலுவலகத்தில் அப்புறம் அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய சீக்கிய பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்ப சொல்லி உளவுத்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஃபைல் இந்திரா காந்திக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதை பார்த்த இந்திரா காந்தி, நாம மதச்சார்பற்றவர்கள் தானே, அது எப்படி ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும் முழுசா புறக்கணிக்க முடியும் அப்படின்னு கோபமா கேட்டதாகவும் தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. இப்படி இந்திரா காந்தி உளவுத்துறையோட அட்வைஸை நிராகரிச்சுட்டாங்க. இந்திரா காந்தியோட பாதுகாவலர்கள் படையில சீக்கியர்களுக்கு இடம் தரக்கூடாதுன்னு அறிவுறுத்தியும் அவர் அதை பெருசா கண்டுக்கல. அதே சமயம் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த இந்திரா காந்தி அதை பத்தி அவரோட நெருங்கின தோழியான புபுல் ஜெய்கர் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. புபுல், நான் சீக்கிரம் செத்துடுவேன்னு தோணுது, என்னை கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. 1984 ஜூன் 30 ராத்திரி ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் இந்திரா காந்தி பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுறாங்க. அது எப்பவும் இல்லாத மாதிரி வித்தியாசமா, நான் தழுதழுக்க உருக்கமா உணர்ச்சி பொங்க பேசுறாங்க இந்திரா காந்தி. இன்று நான் இங்கே இருக்கிறேன், நாளை நான் இங்கே இல்லாமல் போகலாம். நான் இருக்கிறேனா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் நீண்ட ஆயுள் வாழ்ந்து விட்டேன். அந்த வாழ்நாள் முழுவதையும் எனது மக்களின் சேவையில் செலவழித்ததில் பெருமைப்படுகிறேன். என் கடைசி மூச்சு வரை இதை செய்து கொண்டே இருப்பேன். நான் இறக்கும் போது எனது ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்தியாவை வலுப்படுத்த பயன்படும். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பொது வெளியில மக்கள் கிட்ட பேசின கடைசி உரை இதுதான். எப்படி இப்படி கரெக்டா பேசியிருக்கிறாங்க. மதிய நேரத்துல ஒடிசா மக்கள் மத்தியில இதை பேசினாங்க. இதுதான் கடைசி உரைன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னவோ. பொதுவா தன்னோட ஆலோசகர் சாரதா பிரசாத் தயாரிச்சு கொடுக்கிற உரையத்தான் இந்திரா காந்தி படிப்பாங்களாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து தனக்கு தோணின விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு இந்திரா காந்தி பேசின விதமும் வித்தியாசமா, இதுவரைக்கும் அவர் பேசாத மாதிரி புதுசா இருந்திருக்கு. இந்திரா காந்தியோட இந்த பேச்சு அவர் கூட இருந்தவங்களுக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்பிச்சு. ஏன் இந்திரா இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசணும், ஏன் மரணத்தை பத்தி பேசணும் அப்படின்னுலாம் நிறைய பேருக்கு தோணுச்சு. உண்மையை சொல்ல போனா இந்திரா காந்தி தன்னோட உள்ளுணர்வு சொன்னதைத்தான் பொது வெளியில பேசியிருக்கிறாரு. நாளைக்கு நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்திரா காந்தி அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி ஒடிசால தங்க திட்டம் போட்ட இந்திரா காந்தி ஆளுநர் மாளிகைக்கு போறாங்க. அங்க ஆளுநர் பீஷம்பர்நாத் பாண்டே மரணத்தை பத்தி பேசி என்ன ஒலுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இந்திரா காந்தி என் மனசுக்கு சரின்னு பட்ட விஷயங்களை தான் சொன்னேன்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. இந்திரா காந்தி கிட்ட பேசினது வேற யாரும் இல்லை, அவங்க மருமகள் சோனியா காந்தி தான். ராஜீவ் காந்தியும் பிரியங்காவும் போன கார் ஆக்சிடென்ட் ஆனதாகவும் ஆனால் அவங்களுக்கு காயம் எதுவும் ஏற்படலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏற்கனவே பேரக்குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்த இந்திரா காந்திக்கு இந்த செய்தி இன்னும் பயத்தை கொடுத்துச்சு. உடனடியாக ஒடிசாவில் இருந்து புறப்பட்டு டெல்லி போகிறாங்க இந்திரா காந்தி. வீட்டுக்கு வேக வேகமாக போய் பேரக்குழந்தைகளை பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு தன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்திரா காந்தி. அன்னைக்கு ராத்திரி இந்திரா காந்திக்கு வழக்கமான ராத்திரியா இல்லை.
அன்னைக்கு ராத்திரி முழுக்க சரியான தூக்கம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. மணி 4 ஆகுது. இந்த நேரத்துல என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, சரியா மூச்சு விட முடியல, மூச்சு வாங்கிட்டே இருந்துச்சு, அதான் மருந்து தேடிட்டு இருக்கேன். அங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க? இரு வர. இங்க இருக்கு பாரு, நல்லா ரெஸ்ட் எடு. வேற ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. இந்திரா காந்திக்கு பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்த சோனியா காந்தி விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து தன்னோட ஆஸ்துமா பிரச்சனைக்காக பயன்படுத்துற மருந்து தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்த இந்திரா காந்தியும் சோனியா மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தானும் போய் மருந்து தேடுறாங்க. ஒரு வழியா மருந்தை கண்டுபிடிச்சு சோனியா கிட்ட கொடுக்கறாங்க. சோனியா மருந்து சாப்பிட்ட பின்னாடி, உனக்கு வேற எதுவும் தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்திரா காந்தி. இந்த சம்பவம் பத்தி சோனியா காந்தி தன்னோட ராஜீவ் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ராத்திரி முழுக்க சரியா தூக்கம் இல்லாம தவிச்ச இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31ஆம் தேதி சீக்கிரமாவே எழுந்துட்டாங்க. எழுந்ததுல இருந்து இந்திரா காந்தி மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. வழக்கத்துக்கு மாறா இந்திரா காந்தியோட செயல்பாடும் இருந்திருக்கு. ஆனா அவர் மனசுல தோன்ற விஷயத்தை பத்தி மத்தவங்க கிட்ட இந்திரா காந்தி சொல்லிக்கல. குழப்பமான மனநிலையோட தன்னோட வேலையை வழக்கம் போல செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்திரா காந்தி. காலையில 7:30 மணிக்கு குங்குமப்பூ போட்ட கருப்பு பார்டர் வச்ச புடவையில தன்னோட அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க இந்திரா காந்தி. கிளம்பி ரொட்டி சாப்பிட்டு 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறாங்க. அதுதான் அவர் சாப்பிட்ற கடைசி சாப்பாடுன்னு அப்போ அவருக்கு தெரியல. அக்டோபர் 31 என்னென்ன ஸ்கெட்யூல் இருக்கு? மொத்தம் 7-8 ஷெட்யூல் இருக்கு மேடம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முக்கியமான இந்த 2 ஷெட்யூல் மட்டும் ஓகே பண்ணுங்க. மற்றதெல்லாம் என்ன மேடம் பண்றது? கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் மேடம்? தெரியல, ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. முன்னாடி நாள் ராத்திரியே அடுத்த நாள் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டு வைக்கிற பழக்கம் இந்திரா காந்திக்கு இருக்கு. அப்படி ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு வச்சிருக்கிறாங்க. முக்கிய நிகழ்ச்சிகள் தவிர மற்ற எல்லாத்தையும் ரத்து பண்ண சொல்லி தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இந்திரா காந்தி சொன்ன மாதிரி உதவியாளர் அப்படியே பண்ணி இருக்கிறாரு. காலையில 9:30 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துல ஆவணப்பட இயக்குனர் பீட்டர் உஸ்தினோ கூட சந்திப்பு. மதியம் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் ஜேம்ஸ் கலாகன், அப்புறம் மிசோரம் தலைவர் ஒருத்தர் கூட சந்திப்பு. சாயங்காலம் பிரிட்டன் இளவரசி ஆன் அவர்களுக்கு விருந்து கொடுக்க திட்டம் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு காலையில 9:10க்கு காவலர்கள் அதிகாரிகளோட வீட்டில் இருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு புறப்படுறாங்க. சீக்கியர்கள் மேல இருந்த சந்தேகத்தால உளவுத்துறை பிரதமர் இல்லத்துல பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய சீக்கியர்களை பக்கத்துல டியூட்டியில போடாம இருந்தாங்க. அக்டோபர் 31 அன்னைக்கு சத்வந்த் சிங் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாய்லெட் பக்கத்துல எனக்கு டியூட்டி போடுங்கன்னு கேட்டு வாங்கி திட்டம் போட்டு பியான் சிங் பக்கத்துல வந்து 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. வழக்கம் போல சிரிச்ச முகத்தோட சுறுசுறுப்பா அலுவலகம் நோக்கி போறாங்க இந்திரா காந்தி. அவர் மேல வெயில் படக்கூடாதுன்னு நாராயண சிங் அப்படிங்கிற பாதுகாவலர் இந்திரா காந்திக்கு கூட பிடிச்சுக்கிட்டு கூடவே போறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி ஆர்கே தவானும், அவருக்கு பின்னாடி இந்திரா காந்தியோட தனிப்பட்ட ஊழியர் நாதுராமும் போறாங்க. அதுக்கும் பின்னாடி அவரோட தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வர் தயாள் இருந்தார். இதுக்கு நடுவில் ஆவணப்பட இயக்குனர் உஸ்தினோவுக்கு டீ கொடுக்க ஒரு டீ செட்டோட ஒரு ஊழியர் கடந்து போறாரு. இந்திரா காந்தி அவரை கூப்பிட்டு, இயக்குனர் உஸ்தினோவுக்கு இந்த டீ செட் வேண்டாம், வேற டீ செட் பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. தவான் கிட்ட பேசிக்கிட்டே அக்பர் சாலையை இணைக்கக்கூடிய விக்கெட் கேட் கிட்ட இந்திரா காந்தி போறாங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற, சுட்டு தள்ளு. பிரதமர் இந்திரா காந்திக்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த பியான் சிங் தன்னோட துப்பாக்கியை எடுத்து இந்திரா காந்தியை நோக்கி துப்பாக்கியால சுடுறான். தன்னோட கையில வச்சிருந்த துப்பாக்கியால இந்திரா காந்தியை நோக்கி 25 முறை சராமாரியா சுட்டு தள்ளுறான் சத்வந்த் சிங். இந்திரா காந்தியை சுட்ட பின்னாடி துப்பாக்கிகளை கீழே போட்டுட்டு பியான் சிங்கும் சத்வந்த் சிங்கும் நிக்கிறாங்க. அவங்க மேல பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதல் நடத்துறாங்க. இதுல பியான் சிங் உயிர் போகுது. சத்வந்த் சிங் காயத்தோட உயிர் பிழைக்கிறான். இந்திரா காந்தியை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போயும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. இந்தியாவோட இரும்பு பெண்மணின்னு அழைக்கப்பட்ட இந்திரா காந்தியோட இதயம் மட்டும்தான் கடைசியா உயிர்ப்போட இருந்துச்சு. துரதிருஷ்டவசமா அந்த இதயமும் துடிக்கிறத நிறுத்திருச்சு. இந்திரா காந்தியோட இழப்பு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் துக்கத்துல ஆழ்த்திடுச்சு. இந்திய மக்களுக்காக ஓய்வில்லாம உழைச்ச சகாப்தம் முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க.
கோடிக்கணக்கான மக்கள் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்தினாங்க. ஒரு மாபெரும் சகாப்தம் வீழ்த்தப்பட்டதை உலக நாடுகளால் ஏற்றுக்க முடியலை. இந்திரா காந்தியோட படுகொலைக்கு அப்புறம் சீக்கியர்களுக்கு எதிராக நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமானது 1984 நவம்பர் 2 டெல்லியில் நடந்த கலவரம் தான். இந்த கலவரம் தொடர்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்போ ரிப்போர்ட்டராக இருந்த ராகுல் பேதி சொன்னது என்னன்னா, அந்த நாள் என்ன ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து பார்த்தாரு. அவரோட பேர் மோகன் சிங்னு சொன்னார். டெல்லியில் ஏராளமான சீக்கியர்கள் வெட்டி கொல்லப்படுறதா என்கிட்ட சொன்னார். அதை கேட்டு என் ஆஃபீஸில் இருந்த 2 பேரை கூப்பிட்டு மோகன் சிங் சொன்ன இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த இடத்த நெருங்க ஏராளமான மக்கள் அங்கே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியை சூழ்ந்திருந்தாங்க. என்னால் மோகன் சிங் சொன்ன இடத்துக்குள்ளேயே போக முடியலை. எப்படியோ குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 240 அடி நீளம் உள்ள அந்த தெருவில் நடக்கவே முடியாத அளவுக்கு முழுசாக எல்லா இடத்துலையும் சடலங்களாக இருந்துச்சு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு யாரையும் விட்டு வைக்காம எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அது என்னை ரொம்பவே பாதிச்சுது. அதை பார்த்து நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டேன். அன்னைக்கு அந்த இடத்துல கொலை பண்ணப்பட்டவங்களோட எண்ணிக்கை மட்டும் 320ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த பகுதியில் இருந்த சீக்கியர்களை சூழ்ந்து அவங்கள வெட்டி கொன்று இருக்கிறாங்கன்னு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உன் பேர் என்னடா? சிங்கு தானே நீ? ஐயா விட்டுருங்க ஐயா, எனக்கு குடும்பம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் தண்ணி நாடு கேக்குதா? இல்லையா, என் குடும்பத்தோட எங்கேயாவது போய் பழச்சுக்கிறேன், என்னை விட்டுருங்க ஐயா. இன்னைக்கு ஒருத்தன் உயிரோடு இருக்க கூடாதுடா, எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கடா. தன்னோட மொத்த குடும்பமும் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் கொல்லப்பட்டதை பற்றி ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஜஸ்வீர் சிங். அதில் அவர் என்ன சொன்னார்னா, டெல்லியில் ஷாத்ரா பகுதியில் எங்கள் வீடு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருந்த 26 பேரையும் ஒட்டு மொத்தமாக கொன்று குவிச்சிட்டாங்க. அதுலேயும் எங்கள் அம்மாவை 33 வருஷமாக புருஷன் இல்லாமல் எப்படி உன்னால் இருக்க முடியுதுன்னு சொல்லி கேவலமாக பேசி அதுக்கப்புறம் கொன்று இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இருந்த மற்ற பொம்பளைங்களையும் கேவலமாக பேசி இருக்கிறாங்கன்னு தன்னோட வலியை பகிர்ந்துக்கிட்டாரு. சீக்கியர்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்கும்போது காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுத்தும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கிறாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதுலேயும் சில இடத்துல கலவரக்காரங்களுக்கு உதவியாக காவல்துறையினரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சீக்கியர்களுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக ஹர்வீந்தர் சிங் அப்படிங்கிறவர் எழுதின When a Tree Shook Delhi, The 1984 Carnage and Its Aftermath புத்தகத்தில் கல்யாணபுரி காவல் நிலைய பகுதியில் கிட்டத்தட்ட 600 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொலை எல்லாமே நவம்பர் 1 நடந்திருக்கு. இந்த கொலை தொடர்பாக 25 பேரை போலீசார் கைது பண்ணி இருக்கிறாங்க. அந்த 25 பேருமே சீக்கியர்கள் தான். நவம்பர் 2 நடந்த கலவரம் தொடர்பாக காவல்துறையினர் யாரையுமே கைது பண்ணலை. அது மட்டும் இல்லை, சீக்கியர்களை பிடிச்சி கலவரம் செஞ்ச கும்பல்கிட்டையும் கொடுத்துருக்குறாங்க போலீஸ்காரங்கன்னு புத்தகத்தில் பகிரங்கமாக குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் அவங்களுடைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட அக்டோபர் 31 நடத்தப்பட்ட சில தாக்குதல்கள் வேணும்னா திடீர் கோபத்தில் ஆவேசத்தில் நடந்ததா சொல்லலாம். ஆனால் நவம்பர் 1-2 நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே திட்டம் போட்டு தான் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா கலவரக்காரங்களுக்கு முன்கூட்டியே சீக்கியர்கள் எங்கே எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. டேய், நம்மளை சுற்றி இருக்கிற காலிஸ்தான் ஒருத்தன் கூட இந்த ஏரியா விட்டு வெளியே போகக்கூடாது. பிடிச்சி உள்ள வச்சிட மாட்டாங்களே. ஏண்டா, நானே சொல்லிட்டு நானே எப்படா உள்ள வைப்பேன்? இந்த ஏரியா போலீஸ் தான். நான் என்ன மீறி உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பயப்படாம நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ஏரியால இருக்க ஒரு காலிஸ்தான் உயிர் கூட இருக்காது. நீட்டா முடிச்சிருங்க. ஓகே சார். அந்த இடங்களா தேடி தேடி போய் அவங்கள கொலை பண்ணி இருக்கிறாங்க. தாக்குதல் நடத்துறது தொடர்பாக ஒரு சில அரசியல் தலைவர்கள் தங்களோட பகுதியில் கூட்டம் நடத்தி அதுக்கான திட்டம் போட்டு கலவரக்காரங்க கையில் ஆயுதங்களை கொடுத்து தாக்குதல் நடத்த உசுப்பேத்தி விட்டுருக்கிறாங்க. அரசியல் தலைவர்களோட மேற்பார்வையில் தாக்குதல் நடக்கிறதால காவல்துறையும் இதை கண்டுக்காம கலவரக்காரங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. டெல்லியில் சீக்கியர்கள் இருந்த எல்லா இடங்கள்லையும் கலவரங்கள் நடக்கலை.
டெல்லி சாந்தினி சவுக் பகுதியில் காவல்துறை ஆணையர் மேக்ஸ்வெல் பரேரா சீக்கியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சு நிலைமையை கட்டுக்குள்ள வச்சிருந்ததாகவும், எங்கெல்லாம் அரசியல்வாதிகளோட அழுத்தத்துக்கு அடிபணியும் காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை தலைவிரிச்சு ஆடியதாகவும் சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் பற்றி தெரிஞ்சவங்க குறிப்பிடுறாங்க. சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலை தொடர்பா அந்த சமயத்தில் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி பேசியது என்னன்னா, பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னாடி சீக்கியர்கள் மேல மக்களுக்கு இருந்த கோபம் வன்முறையா வெளிப்பட்டிருக்கு. இந்திரா காந்தியோட படுகொலை இந்தியாவையே உலுக்கி விட்டுருக்கு. மக்கள் நினைச்சதை என்னால் உணர முடியுது. ஒரு பெரிய மரம் வேரோட கீழே விழுந்தா அதன் தாக்கம் நில அதிர்வா வெளிப்படத்தான் செய்யும்னு சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலையை நியாயப்படுத்துகிற விதமாக பேசினது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ராஜீவ்காந்தியோட இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. நாட்டோட பிரதமர் என்ற பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி வன்முறையால் வீடுகளை உறவுகளை இழந்து அனாதைகளாக நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் பற்றி கவலைப்படாமல், அவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் அவங்க மேலே நடத்தப்பட்ட வன்முறையை நியாயப்படுத்தி அவங்களுடைய காயத்தில் உப்பை தூவி மேலும் வலியை அதிகப்படுத்துகிற விதமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பெரும்பாலான மக்கள் குற்றம் சாட்டினாங்க. இந்தியாவுக்கும் காலிஸ்தானுக்கும் இருந்த பிரச்சனையை இந்திரா காந்திக்கும் சீக்கியர்களுக்குமான பிரச்சனையாக மாற்றி சீக்கியர்களை பிடிக்காத அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் காவல்துறையும் சீக்கியர்கள் மேலே இருந்த வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்திரா காந்தி கொலையை ஒரு காரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படித்தான் இந்தியாவோட இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியோட சகாப்தம் முடிவுக்கு வந்துச்சு.